ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு பெஸ்டான இசைக்கை மூவியா இருக்கிற ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் சீசன் 2 தான் பார்க்க போறோம். இந்த அனிமையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்பவும் ஃபன்னா இருக்கிறது மட்டும் இல்லாம காமெடியில பிச்சு உதறி இருப்பாங்க. தொடக்கத்துல இருந்தே ஓவர் பவரான ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டனால நல்ல சப்பியா குண்டா இருக்கிற நம்ம ஹீரோ ஒரு பவர்ஃபுல்லான ஓவர் பவரான டீமன் அளவுக்கு ஒரு ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறுறது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் எதுவுமே நடந்துடக்கூடாதுன்னு எல்லா விதமான ஃபைட்லையும் ஈடுபட்டு இருப்பான். சீசன் 1 பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் அதை தமிழ் அனிமேல ரிலீஸ் பண்ணிட்டேன். சீசன் 2 தான் நான் இப்போ உங்களுக்கு மூவியா நான் ரிலீஸ் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போவதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 3000 லைக்ஸ் வர்ற மாதிரி லைக்ஸை கொண்டு வாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அதிகமான வீடியோஸையும் அதிகமான மூவிஸையும் ரிலீஸ் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துட்டு இருக்கும். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம மூவிக்குள்ள போலாம். ஆகாயத்துல ஒரு கண் ஒன்று ஓபன் ஆயிட்டு இருக்கும். டீமன் வேர்ல்ட்ல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டில் நடந்துட்டு இருக்கும். யாருக்குள்ளன்னு பார்த்தோன்னா ஒரு டீமனுக்கும் செய்ச்சிக்கும் நடுவுல அந்த பேட்டில் ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துட்டு இருக்கும். செய்ச்சி அவனோட பவரை பயன்படுத்தி ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த டீமன் சாதாரணமா அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கும். செய்ச்சியால ரொம்பவும் சண்டை போட முடியாது, ரொம்ப ஏங்கிட்டு இருப்பான். செய்ச்சி உன்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளவு தான் சொல்லிட்டு மட்டும் என்கிட்ட சொல்லிடாதான்னு சொல்லிட்டு அது கையில வச்சிருக்கணும் ஒரு மேஜிக்கல் ஸ்பியரை பயன்படுத்தி ஒரு தாக்கும். அது செய்ச்சியை தாக்கிட்டு இருக்கும். ஆனா செய்ச்சி அதை டாச் பண்ணிடும். அது பின்னாடி போய் வெடிச்சு அதிரிட்டு இருக்கும். ஆனா ரெண்டாவது வாட்டி தாக்கு கரெக்டா செய்ச்சியோட வயிற்றுலயே தாக்கிட்டு இருக்கும். செய்ச்சி உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமா காலி பண்ண போற நேரத்துல சாரியா உடனே வந்து அந்த டீமனை தாக்கிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட செய்ச்சி மேலேயே நீ கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு தாக்கணும்னா அந்த டீமன் ஒரு இடத்துல போய் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். ஆனா ஒரு அடி கூட படாம எந்திரிச்சு வந்து நிக்கிறத பார்த்தோம். சாரியா ஒரு பிங்க் கொரியிலவா மாறி அவன் மாறி மாறி அந்த டீமனை தாக்கிட்டு இருப்பா. அந்த டீமனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அந்த டீமன் திருப்பி அதோட ஸ்பியரை பயன்படுத்தி மாத்தி அவ உடம்புல கோடு போட்டதுக்கு அப்புறம் சாரியா நீ ஒரு அக்லியான கொரியலான்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்ட. இப்போ உனக்கு பாய் சொல்லதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அதோட பவரை பயன்படுத்தி அவ சாரியாவோட நெஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்திட்டு இருப்பான். சாரியா மொத்தமா சாவ போறத பார்த்தோன்னா செய்ச்சி சாரியா அந்த மாதிரி சாவறத பார்த்து அவன் பார்த்து அழுது கத்திட்டு இருப்பான். செய்ச்சி நான் இப்ப சாவ போறேன், எனக்கு நீ கடைசியா ஒரு கிஸ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு சாரியா கேட்டுட்டு இருக்கும்போது மொத்தமா முழிச்சு பார்த்துட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு கத்துறத பார்த்தோட அப்பனா இது ஒரு கனவான்னு சொல்லிட்டு அவன் பொத்தவ ஷாக் ஆயிட்டு இருப்பான். செய்ச்சி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, நீ ஏதாச்சும் கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டியான்னு சொல்லிட்டு ஆட்டோரியாவும் சாரியாவும் கேட்டோன்னே நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்ல, நான் நல்லபடியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு செய்ச்சி சொல்லிட்டு இருக்கு. காய்ஸ், இனிமேல் இதுதான் உங்களோட புது வீடுன்னு சொல்லிட்டு பார்படோர் மேஜிக் அகாடமியை நோக்கி அவங்க போயிட்டு இருப்பாங்க. என்னோட செகண்ட் லைஃப் இனிமேல் இதுல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு செய்ச்சியும் மத்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போய் அது ரொம்ப பெருசா இருக்கிறத பார்த்து வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மேஜிக் அகாடமி மாதிரியே இருக்காது. உள்ள ஒரு சிட்டி இருந்துட்டு இருக்கும். ஒரு மேஜிக் அகாடமிக்குள்ள ஒரு சிட்டியும் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கணும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். மாஸ்டர் இங்க பாருங்க, இங்க பாக்குடன் அதிகமா செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லூலுனே பார்த்து அங்க இருக்கிற சாப்பாடை பிரிச்சு மெஞ்சிட்டு இருப்பா. லூலுனே திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச பார்த்தாலே நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் செய்ச்சு பார்த்துட்டு இருக்க. அகாடமியோட என்ட்ரன்ஸ் இந்த வழியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்பனஸ் சொன்னோன்னா அவங்களும் ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்ந்து உள்ள போயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே செய்ச்சியோட வேர்ல்ட்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருப்பாங்க. சோப்பு சட்டை போட்டு இருக்கிறவங்க எல்லாருமே அதர் வேர்ல்ட்ல இருந்து வந்த ஹீரோஸ். சட்டை போட்டு இருக்கிறவங்க அந்த ஸ்கூல்லே படிக்கிற சாதாரண அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்க இருக்கிற எல்லாருமே நம்மளை பார்த்தாலே ரொம்பவும் எனிமீஸை பார்க்குற மாதிரி தான் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. டானசுகி சென்பாய் நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டோன்னே அவன் மொத்தமா ஷாக் ஆயிட்டு எனக்கு அது வருது, என்ன வருதுன்னு கேட்டோன்னே எனக்கு செய்ச்சியோட வாசனை வருது, அவன் நம்ம பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு கானசுகி சொல்லிட்டு இருப்பா. செய்ச்சி நீ நல்லபடியா வந்துட்ட, நீங்க தானே சொன்னீங்க என்ன இங்க டீச்சரை ஆக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு செய்ச்சி கேட்டோன்னே இங்க ராயல்ட்டியாவும் நோபிலிட்டியாவும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த அகாடமியில தான் படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அனதர் வேர்ல்ட்ல இருந்து வந்த ஹீரோஸும் இங்க தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்பனஸ் சொன்னோன்னே கைசர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹீரோ கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட எபிலிட்டிஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்ததுக்காக இந்த அகாடமிக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க இங்க வந்ததுல இருந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள எனிமையா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வகையில அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா கைசர் எம்பையர் இந்த அகாடமியை பனிஷ் பண்ணியே தீருவாங்க. அதனால செய்ச்சி இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது நீ தான். இனிமேல் இந்த
அகாடமியோட சேவியரா இருந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொன்னோன்னே என்னது நான் சேவியர்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். உன்னோட வேலை என்னன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை டேலண்டா மாத்தி ஹீரோ கேண்டிடேட்ஸ்க்கு ஈக்குவலா மேட்சா மாத்த வேண்டியதா உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொன்னோன்னே எங்களை எதுக்காக இந்த அகாடமியை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா கேட்டோன்னே நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் சாரியா லுலுனே உங்க ரெண்டு பேரையும் இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸா நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். மாஸ்டர் இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு லுலுனேயும் சாரியாவும் கேட்டோன்னே நீங்க இதுல பாக்கிறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. சேச்சியே என்ன பார்த்து இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு பஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ இந்த பிங்க் கொரியிலாவா மாறிட்டு இருப்பா. அடுத்தது ஆட்டோரியா உன்னை பொறுத்த வரைக்கும் இங்க அட்வென்ச்சரிங் டீச்சரா உன்னை மாத்திர இங்க இருக்கிற எல்லாருக்கும் அட்வென்ச்சரிங் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் நீ தான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொன்னோன்னே நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுமா சொல்லிட்டு ஆட்டோரியா கேட்டோன்னே நான் அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ பார்த்து பிரின்சிபலை போய் தாக்கிட்டு இருப்பா. அடுத்ததா ஒலிகா நீ செய்ச்சியோட அசிஸ்டண்டா இருந்தவனு சொல்லிட்டு இருக்க, எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு அவன் பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அவனோட வேல்டுல இருக்கும் போது அவனை எல்லாருமே கலாய்ச்சிருப்பாங்க. போட்டாயி அவன் இந்த உலகத்துல வந்தக்கு அப்புறம் அவன் மங்கீஸ் கூட சண்டை போட்டு ஒரு கொரிலா கூட சேலஞ்ச் பண்ணி கடைசி சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கொரிலா அவனுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணிருக்கும். அவனோட வைஃபாவே அந்த கொரிலா மாறினது மட்டும் இல்லாம அதிகமான பியூட்டிஃபுல்லான உமன்ஸ் எல்லாரையுமே அவன் அந்த உலகத்துல சந்திச்சிருப்பான். டார்க் நைட் டிராகன் கூட எல்லாம் சண்டை போட்டு கடைசியா ஒரு மானங்கெட்ட ஒரு கில்டுக்குள்ள சேர்ந்து அவன் அதிகமான எல்லாத்தையுமே அவன் சந்தோஷமா இருந்து எல்லாமே ஞாபகம் வந்தது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லணும் அந்த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனுக்கு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனை நான் தின்னக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு என்னோட வாழ்க்கையிலே அதிகமான மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த டேஸ்ட் நினைக்கும் போது என்னோட மனசே இப்பவும் ரொம்ப டல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. சேஜி நீ இனிமேல் எஃப் கிளாஸுக்கு டீச் பண்ண வேண்டியதான் உன்னோட பொறுப்பு, அங்கதான் ப்ராப்ளம் சில்ட்ரனும் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் போயிட்டு இருக்க. ஒரு டீச்சர் அவளோட கதவை திறந்துட்டு பிரின்சிபல ஒரு செவுத்துல இறஞ்ச பள்ளி மாதிரி மாத்திட்டு பிரின்சிபல் இவ்வளவு நேரம் நீங்க எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஸ்கூல் நல்லபடியா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் போயிருந்தேன்னு சொன்னோட அப்படி உங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க மலை மாதிரி இருக்கிற இந்த பேப்பர் ஒர்க்கை பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் மூஞ்ச பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல பேய் மாதிரி பார்த்து கத்துறது பார்த்தோன்னே செய்ச்சி மொத்தமா பூச்சாண்டின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டு இருப்பான். ஓகே கைஸ் மத்தவங்கள என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போயிட்டு எஃப் கிளாஸோட டீச்சரா நான் இருந்துட்டு இருக்கேன். பிரின்சிபல் ஏற்கனவே என்கிட்ட சொன்னாங்க நீங்க தான் எஃப் கிளாஸுக்கு அடுத்த டீச்சரா வர போறான்னு, அதனால உங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்து எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா லுலுனே உங்களோட கிளாஸ் ஏ இந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொன்ன உடனே லுலுனே கோவப்பட்டுட்டு நான் மாஸ்டரோட சர்வெண்ட், நான் மாஸ்டர் விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன், இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கிளாஸ் ஏக்கு பக்கத்துல கேஃபட்டீரியா இருக்கு நம்ம ஃப்ரீயாவே நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மாஸ்டர்னு சொல்லிட்டு எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ வேகமா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பா. அடுத்தது ஆட்டோரியாவா அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. மத்த எல்லாருமே என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு போறது பார்த்தோன்னே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எஃப் கிளாஸோட இன்சார்ஜ் தானே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, என் கூட சேர்ந்து வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானான்னு சொல்லிட்டு செய்தி கேட்டோட பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக திடீர்னு கேப் விட்டுட்டா, ஒருவேளை நம்ம பிரின்சிபல பண்ண மாதிரி என்னையும் பிரிச்சு மேய போறாள்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னால இந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேலண்ட வெளியே கொண்டு வர முடியல, அதனாலதான் இங்க இருக்கிற பிரின்சிபல் உங்களை இந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நீங்க இந்த பசங்களோட டேலண்ட வெளியே கொண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ப்ராப்ளம் சில்ட்ரன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிறதே ரொம்பவும் நல்ல சில்ட்ரன் அவங்க தான், அவங்க கூட நீங்க பழகும் போது உங்களுக்கே அவங்கள பத்தி நிறைய தெரிய வரும்னு சொல்லிட்டு பெட்ரைஸ் சொன்னோன்னே பெட்ரைஸ் நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, செய்ச்சி ரொம்ப கைண்டானவன், டீச்சருக்கு கரெக்டான ஒத்தான ஆள்னா அது செய்ச்சியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமா பிக் பிரதரை பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி கைண்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஒலிகாவும் சொல்லிட்டு இருப்பான். ஃபர்ஸ்டா நான் நல்லபடியா இம்ப்ரெஷனை கொடுத்தே அவனு சொல்லிட்டு அவன் கதவை திறந்துட்டு அவன் உள்ள போயிட்டு இருப்பான். ஒரு பாறங்கள் அவன் தலையில விழுந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் அவன் தலையில விழுந்துட்டு இருக்கும். அது இதை மட்டும் போட்டவன் என் கையில கிடைச்சா அவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு செய்தி டென்ஷன் ஆயிட்டு இல்ல பெட்ரைசன் என் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிட்டு அங்க பார்த்தனா 40-50 ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க மொத்தமே 4 பேர் தான் இருந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் ஏதோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அவனையே பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். இவன் எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஒண்ணுமே கண்டுக்கிடாம ஒருத்தன் புக்கு பார்த்து படிச்சுட்டு இருப்பான். இன்னொருத்தன் ஒரு மங்கிக்குள்ள போட்ட மாதிரி ஒரு கரடிக்குள்ள போட்டுட்டு அவனையே பார்த்துட்டு இருப்பான். இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு அவன் செய்தி பார்த்து கத்திட்டு இருக்க. அவங்க 4 பேரோட பார்வையும் செய்தியை நோக்கி திரும்பிட்டு இருக்கும். அவங்க செய்தி கிட்ட வந்துட்டு அவன் மூஞ்ச காட்டி பயமுறுத்திட்டு இருப்பாங்க. செய்தி மொத்தமா பார்த்துட்டு போய் கத்திட்டு இருப்பான். அப்போ டீமன் வேர்ல்ட்ல நம்மளோட கோலை அடையணும், கிரேட் டீவில ரெசரக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் இருக்கு. பார்படோர் மேஜிக் அகாடமியை மொத்தமா நம்ம அழிச்சு தீரணும்னு சொல்லிட்டு பிக் மாதிரி இருக்கிற அந்த கிரைசர் சொன்னோன்னே அதுதான் எனக்கும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஈவில்
விசாடும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மேஜிக்கல் ரிங் அவங்கள நோக்கி அந்த பிக்கை மொத்தமா கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். யார் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பிக் பார்த்து கத்திட்டு இருக்க, நீ பாக்கிறதுக்கே ஒரு வருத்த பண்ணி மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. டெமியோரஸ், ஆங்கிரியா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோமா, நாங்க பார்படோர் மேஜிக் அகாடமி நோக்கி போறோம். உன்னை மாதிரி ஒரு பண்ணி கொளுத்த பண்ணியை நாங்க நம்பவே மாட்டோம் சொல்லிட்டு சொன்னோம். ஆனா நம்மளோட பிளான் இன்னும் பிரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருந்து இருந்துட்டு இருக்கு. நாங்க அங்க போனாலே எந்த பிரிப்பரேஷனும் தேவையே இல்லை. கிரேட் ஈவலோட ரெசரேஷனுக்காக பார்படோர் அகாடமியை நோக்கி டெமியோரஸும் ஆங்கிரியாவும் அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்சி முன்னாடியே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் செய்ச்சியை பிடிச்சி கலாச்சிட்டு இருப்பான். பேட்ரைஸ் அந்த இடத்துல வந்தோடனே அவன் பயந்துட்டு, பாஸ் லேடி நீங்க இங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்ன அந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க ஒரு புக்கை தூக்கி அவன் நடு மண்டையிலேயே இறக்கிட்டு இருப்பான். அந்த சவுண்ட் எனக்கு இங்க வரைக்கும் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு சாரியாவோ ஒலிகாவோ மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. பாஸ் லேடி எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் பார்த்து கத்திட்டு இருக்க, எதுக்காக நீ செய்ச்சிய இந்த மாதிரி நீ வம்புழுத்துட்டு இருக்க, அவன் தான் இனிமேல் உன்னோட இன்சார்ஜ் டீச்சரா இருக்க போறான்னு சொல்லிட்டு பெட்ரைஸ் சொன்னோட, இந்த பொடியே எங்களோட டீச்சரான்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் கத்துறத பார்த்தோன்னே அவ கையில வச்சிருக்க அந்த புக்கை தூக்கி அவன் மூஞ்சிலே ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பான். அவன் சுத்திட்டு போய் அவனோட டெஸ்க்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். உங்க எல்லாருக்குமே என்ன திருப்பியும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், செய்ச்சி சென்சாய் தான் இனிமேல் உங்களோட டீச்சரா இருந்து இன்சார்ஜா இருக்க போறாங்க. ஒலிகா அவனோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சொன்னோட 40-50 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தமே 4 பேர் தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்ச்சி கேட்டோன்னே, எஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 4 பேர். பேரு செய்ச்சி ஹிரராகி. உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்னோன்னே, நான் ஏற்கனவே உங்களோட வயசுல இருக்கனால உங்களுக்கு ஈஸியா உங்களோட ஏபிலிட்டிஸை வெளியே கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு இருப்பான். என் பேரு ஒலிகா, உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்க. பேரு சாரியா, எஃப் கிளாஸோட புது ஸ்டூடெண்டா இன்னையில இருந்து நான் ஜாயின் பண்ணி உங்க எல்லாரும் கூட நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோட, நீ இந்த அளவுக்கு ஒரு கியூட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் வந்து ரொம்ப வலிஞ்சிட்டு இருப்பான். இப்போ ஒவ்வொருத்தங்களா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோட, ஃபர்ஸ்ட் நானே சொல்றேன், என் பேரு ஆக்னோஸ் ஃபேஷன். இங்க இருக்கிறதுலே ரொம்பவும் கரடு முரடான ஒரு ஃபைட்டர்னா நான் தான். இது வரைக்கும் நான் பேட்டில் பண்ண ஃபைட்ல 999 வாட்டி நான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு வாட்டி கூட நான் தோத்ததே இல்லைன்னு சொன்னோட, என்ன எல்லாருமே கொரில்லா சாரியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவ ஒரு பிங்க் கொரில்லாவா பஸ்ட் ஆகுறத பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. இது ஒரு மேஜிக் தான், உங்களுக்கு ஒரு மேஜிக் ட்ரிக்கை பண்ணி காட்டினான்னு சொல்லிட்டு செய்ச்சியும் ஒலிகாவும் அவனை தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருப்பாங்க. என் பேரு ப்ளூ லவ் கெய்சர் சொன்னோன்னே, என்னது கெய்சரா, உனக்கே எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கெய்சர் எம்பரோட பிரின்ஸ் நான் தான் சொல்லிட்டு இந்த மாதிரி முட்டாள் கூட எல்லாம் இருந்து படிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன பார்த்தாலே ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மூஞ்ச பத்தி அந்த மாதிரி நீ பேசிருப்ப, வரியா நம்ம 2 பேரும் வெளியே போய் போட்டு பார்ப்போமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் எதுக்கும் தயார்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அப்போ பெட்ரைஸோட அந்த புக் அவங்க கிட்ட வந்து உள்றத பார்த்தோன்னே அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல பசங்க மாதிரி அவங்களோட டெஸ்க்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என் பேரு ஹெலன் ரோசா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு ட்வின் கிரிம்சன் பிளேடுன்னு சொல்லிட்டு என்ன பத்தி சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே, அடுத்ததா கரடிக்குள்ள போட்டுருக்கேன் ஒருத்தன் பார்த்துட்டு என் பேரு பெய்ட் லூத்தா, ஏன்னா எல்லாருமே குவைட் பீஸ்ட் தான் சொல்லுவாங்கன்னு சொன்னோன்னே, இவனுக்கு கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எனக்கு கண்டிப்பா கிரிக்கே பிடிச்சிரும் சொல்லிட்டு செய்ச்சி பார்த்து கத்திட்டு இருக்க. கானசூக்கி அந்த வழியை வந்துட்டு, நான் செய்ச்சியோட வாசம் எனக்கு வருது, அவன் இங்க தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி போய் யார் மேலேயே முட்டி விழுந்துட்டு இருப்பான். ஓம் பேரு சேட்டோ ஆரிதனா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், எதுக்காக இந்த அளவுக்கு அவசரமா வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, எனக்கு செய்ச்சியோட ஸ்மெல் அடிச்சிச்சுன்னு சொன்னோன்னே, செய்ச்சான் அங்க வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்துல அங்க இருந்து ஓடிட்டு இருப்பா. இந்த வேலையுமே பண்ணல, அதுக்குள்ள இந்த அளவுக்கு கலைப்பாம வருவேன் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு செய்ச்சி யோசிச்சுட்டு இருக்க. அவங்களுக்கு நேத்துக்கு நடந்த டெஸ்டோட ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருப்பான். ஆக்னோஸ் 0 மார்க் எடுத்திருப்பான். அடுத்ததா ப்ரூட பொறுத்த வரைக்கும் அவன் 90 மார்க்ஸ் எடுத்திருப்பான். பிரைட பொறுத்த வரைக்கும் அவன் 95 மார்க்ஸ் எடுத்திருப்பான். இதுல விடவும் ஹெலன் தான் 100 மார்க்ஸ் எடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்துட்டு இருப்பான். இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காங்க, ஆனா இவங்களோட லுக்கை பார்த்தா தான் கொஞ்சம் கரடு முரடா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நீங்க இந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருப்பீங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பிங்க் ஒரிலா ஃபார்ம்ல வந்து சாரியா பேசுறத பார்த்தோன்னே, அவ திருப்பியும் உங்களுக்கு ஒரு மேஜிக் போட்டு ஒரு வித்த காட்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சென்சை, இந்த மாதிரி ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம உருவத்தை மாத்த முடியுமான்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் கேட்டானா, இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. எதுக்காக எல்லாரும் முன்னாடியே நீ வேணுக்குனே உன்னோட கொல்லில ஃபார்மை காட்டிட்டே இருக்கு, இந்த மாதிரி இனிமேல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு செய்ச்சியும் ஒலிகவும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. செய்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டு இருப்பான். செய்ச்சி சென்சை, நீங்க ஒரு ஸ்பெஷல் லெசன் மூலமா இவங்களோட ஏபிலிட்டிஸ் வெளியே கொண்டு வரதுக்காக இவங்க 4 பேரோட கூட சேர்ந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரைஸ் கேட்டோட அவங்க 4 பேரோட பார்வையும் செய்ச்சி மேல போயிட்டு, இவனை இன்னைக்கு பிரிச்சு மேயாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே பார்த்து அவனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க. பிராக்டிகல் எபிலிட்டிஸா நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு காம்பேட் ட்ரைனிங் மாதிரி தானே இருக்கு, பரவாயில்ல, இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வரதுக்காக நான் எதுனாலும் பண்ணதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு செய்ச்சி சொன்னோன்னே, செய்ச்சி உண்மையிலேயே அவன் யாரு, அவனை பத்தி இது வரைக்கும் யாருக்கும் ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப மிஸ்ட்ரியா இருக்கான்னு சொல்லிட்டு பிஎட் சொன்னோன்னே
சொன்னோன்னே அதை பத்தில நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிராட் கேட்டுட்டு இருக்கும்போது நீ நம்ம டீச்சர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இருக்க, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா ஹெலன் கேட்டுட்டு இருப்பா. ஆமா நான் செய்ச்சியோட வைஃப் தான் சொன்னானே. என்னது செய்ச்சியோட வைஃப்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப நான் ஒலிகா யாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே செய்ச்சியோட லிட்டில் சிஸ்டர். நீங்க 3 பேர் தான் இந்த அகாடமிக்கு ஒன்னா வந்தீங்களான்னு சொல்லிட்டு ப்ரூடு கேட்டோன்னே இல்ல செய்ச்சியோட சர்வெண்ட்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் வந்தாங்க, நாங்க எல்லாருமே செய்ச்சியை லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் சொல்லிட்டு சாரியை சொன்னோட அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்னஸ் கோவத்துல அங்க இருந்து ஓடிட்டு இருப்பான். நீ இப்ப என்கிட்ட சொல்லி அந்த செய்ச்சியோட ரொம்ப ஸ்ட்ராங்கானவனான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ஆமா அவன் ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு சாரியா சொன்னோன்னே எஃப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட இம்ப்ரெஷன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் செய்ச்சியை பத்தி கேட்டோன்னே அவங்க எல்லாரும் ப்ராப்ளம் சில்ட்ரன் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா அந்த அளவுக்கு பாக்கிறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு செய்ச்சி சொன்னோன்னே எஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மத்த கிளாஸை விடவும் டிஃபரெண்ட் நடக்குது. இங்க இருக்கிற மத்த கிளாஸை சேர்ந்தவங்க அகாடமியில அவங்கள என்னன்னு கூப்பிடுறாங்க உங்களுக்கு யாருக்கு தெரியுமா சொன்னோன்னே எனக்கு எதை பத்தியும் தெரியாது, ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா தான் வந்திருக்கேன்னு சொன்னோன்னே அவங்கள எல்லாருமே டிராப் அவுட் காப்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரிஸ் சொல்லிட்டு இருக்க. நம்மளோட பவரை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம சென்ஸ் ஐய கதி கலங்க விட்டுணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தயார் நிலையில இருந்துட்டு இருப்பாங்க. இந்த 4 முட்டா பசங்களும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தியோவல்ட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். அதுலயும் என்னோட முட்டாள் பிரதரும் இவங்க கூட இருக்கறனால தான் அவன் கரெக்டான ஃபெயிலியர்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ட்டான கிளாஸ்ல அவனை சேர்த்து விட்டுருக்காங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த மாதிரி பேசிருப்பேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் சொன்னோன்னே ஆக்னோஸ் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கு கொஞ்சம் நில்லுன்னு சொல்லிட்டு ப்ரோடு சொன்னோன்னே நான் எப்படி நிக்க முடியும், நம்ம கிளாஸை நம்ம முன்னாடியே வந்து இவன் கேவலப்படுத்திட்டு இருப்பான், அதுக்கு நான் சும்மாவே விட மாட்டேன், இவனை நான் பிரிச்சு மேயாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் கோவப்பட்டவன பிஎட் அவனை பிடிச்சு கேப்சர் பண்ணிட்டு அவனை எந்த சண்டையில ஈடுபடுத்தாம அவனை கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். கிளாஸ் எஸ்ஸும் கிளாஸ் எஃப்க்கும் அதிகமான டிஃபரன்ஸ் இருக்கு, உங்களை மாதிரி முட்டா பசங்களை எல்லாம் நாங்க கிளாஸ் எஸ்க்குள்ள விடவே மாட்டோம் சொன்னோன்னே கிளாஸ் எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சாரியா கேட்டோன்னே இந்த அகாடமியில இருக்கிறதுல ரொம்பவும் டாப்பான கிளாஸ்னா கிளாஸ் எஸ். என் பேரு தியோபர்டு, கெய்சர் எம்பையரோட அடுத்த எம்பையரா மாற போறேன்னா நீங்க மட்டும் என்கிட்ட ரொம்ப வாலாட்டினீங்கன்னா உங்களை மொத்தமா நசுக்கிடுவேன்னு சொல்லிட்டு சொன்ன. அப்போ அவனோட பார்வை சாரியா பக்கம் போயிட்டு இருக்கும். நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க, இனிமேல் என்னோட உமனா நீ தான் இருந்தவனு சொன்னோன்னே இல்லவே இல்லை நான் செய்ச்சியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் அப்படி ஒரு ஸ்டாச்சுவா மாறிட்டு இருப்பான். செய்ச்சி உன்னை விடவும் ரொம்ப கூலாவன் உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு சாரியா சொன்னோன்னே அவங்க எல்லாருமே அவனை பார்த்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கலாய்ச்சிருப்பீங்க, நான் திருப்பி கேட்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட உமனா மாறதுக்கு நீ தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டேன். முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவனுக்கு அப்படியே உடம்புக்குள்ள ஒரு மின்னல் தாக்குன மாதிரி அவனுக்கு கேவலம் ஆயிட்டு இருக்கும். எல்லாருமே வந்து அவனுக்கு நக்கல் அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களை நான் விட்டுட்டு போறேன், ஆனா கிளாஸ் காம்படிஷன்ல உங்களை நான் உயிரோட புதைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. செய்ச்சி அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்ப நான் இவன் தான் செய்ச்சின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து முறைச்சிட்டு இருக்க. இங்க ஏதாச்சும் நடந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி நடக்கவே இல்லை, நம்ம இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் லெசன் தொடங்குறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஹேலன் கோவத்தோட சொல்றது பார்த்தோன்னே ஓகே சென்சாய் இனிமே நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு செய்ச்சியை கோவத்தை விட்டுட்டு அங்க இருந்து அவ கிளம்பிட்டு இருப்பா. இந்த மேட்ச்ல நான் என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணவே மாட்டேன், அதனால நீங்க எதை நடந்து கவலைப்படவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு செய்தி சொன்னோன்னே உன் கூட சேர்ந்து மோத போற ஃபர்ஸ்ட் ஆப்பனன்ட் நான் தான் சொல்லிட்டு ஆக்னஸ் தயாராகிட்டு இருப்பான். இல்ல ஒழுங்கா பின்னாடி போயிரு, நான் தான் அவன் கூட மோதுவேன்னு சொல்லிட்டு ஹேலன் பார்த்து முறைக்கிறத பார்த்தோன்னே நீயே ஃபர்ஸ்ட் போய்க்கோ, நான் எப்பவுமே லேடிஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதை மழுப்பிட்டு இருப்பான். உன்னோட மேஜிக் யூஸ் பண்ண மாட்டியா, நீ அப்படி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹேலன் கோவப்பட்டோன்னே அடுத்ததா அவளோட அந்த ட்வின் பிளேடை பயன்படுத்தி அவன் மாறி மாறி அவ செய்ச்சி கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா செய்ச்சி சாதாரணமா அவளை தொட்டோன்னே அந்த ஃபோர்ஸே அவளை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். இவ எதுக்காக என்ன என் மேல இந்த அளவுக்கு கோபத்தோட இருந்துட்டு இருக்கா, இவளுக்கு நான் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. செய்ச்சிக்கும் ஹெலனுக்கும் நடுவுல ஒரு பேட்டில் ஆரம்பிச்சுட்டு இருக்கும். உன்னோட வைஃபும் உன்னோட லிட்டில் சிஸ்டர் முன்னாடி உன்னை கேவலப்படுத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் ரொம்ப கோபத்தோட கத்திட்டு இருப்பான். ஹெலன் அவளோட ட்வின் பிளேடை பயன்படுத்தி மாத்தி மாத்தி தாக்கிட்டு அடுத்ததா ட்வின் ஃபேங் த்ரஸ்ட் சொல்ற ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அவன் தாக்கின தாக்கல செய்ச்சி பறப்பான்னு சொல்லிட்டு பார்த்தானா ஹெலன் மேல இருந்து கீழே விழுந்துட்டு செய்ச்சி அவளை தாங்கி பிடிச்சிட்டு இருப்பான். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நான் அடிச்ச அட்டாக்ல அவன் பறப்பான்னு பார்த்தனா அவன் பறக்காம நான் எப்படி அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆயிட்டு இவன் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. செய்ச்சியோட கை தெரியாதனமா படக்கூடாத இடத்துல போய் பட்டோன அவ சூப்பர்மேன் பஞ்ச் அவன் மூஞ்சிலே ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பா. நாக் அவுட்ல அடிபட்டு கீழே விழுறத பார்த்தோன இது உனக்கு தேவைதான், அடுத்தத உன்னோட ஆப்பனன்ட் நான் தான் சொல்லிட்டு ஆக்னோஸ் தயாராகிறத பார்த்தோன்னே இல்லவே இல்லை ஆக்னோஸ் நம்ம தனியா சண்டை போட்டா கண்டிப்பா இதுல தோத்துருவோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் இதுல சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் செய்ச்சின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஹெலன்ட்ட நீ தொடக்கூடாத இடத்துல தொட்ட மாதிரிலாம் எங்கள்கிட்ட நீ தொட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் கோவத்தோட அந்த இடத்துல வந்துட்டு அவன் மூஞ்சி கிட்ட வந்து முறைக்கிறத பார்த்தோன்னே நீ பல்லு விளக்குனியே இல்லையா, ஒழுங்க உன் மூஞ்ச நவுட்டி
கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கோவப்பட்டு இருப்பான். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி 3 பேருமே 3 திசையை நோக்கி அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்னோஸ் அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ரெண்டாவது பியர்டு அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அதை செய்ச்சு தடுத்துருவான். அடுத்தது அவங்க 3 பேருமே ஒரே நேரத்தில் அவங்க அட்டாக்கை பயன்படுத்தி தாக்க வந்துட்டு இருக்கும் போது அவங்க 3 பேருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தனா அவன் அவனோட 3 பேரோட அட்டாக்கையும் அவன் தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். செய்ச்சு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஏர் ட்ரஸ்ட் சொல்லிட்டு சீலிங்ல ஒரு மேஜிக் மூலமா ஸ்பீடா ஃபிளாஷ் பிஸ்ட் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே மொத்தமா வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். அவங்களோட அந்த சண்டையோட ஷேக்கிங் அந்த அகாடமி மொத்தமா அதிர்ந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே செய்ச்சு கடைசியில ஜெயிச்சிருவான். நான் ஒரு ஃபெயிலியரா இருந்துட்டு இருக்கேன். என்னால மேஜிக் மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னால இதுல கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியும். நான் எல்லாருமே சொல்ற மாதிரி என்னால எந்த மேஜிக்கையுமே கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணவே முடியாதான்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் அங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்து அழுதுட்டு இருக்கும் போது செய்ச்சு அவனோட வேல்ட் விஷன் சொல்ற மேஜிக்கை பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். எல்லாரோட உடம்புலயும் ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு செயின் மூலமா பைண்ட் பண்ணி இருக்கிறது பார்த்தோன்னே ஏற்கனவே ஒரு பிளாஷ்பேக்ல அவங்களுக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. அவங்களால மேஜிக்கை யூஸ் பண்ணவே முடியாது. எஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாம இருக்கிறதுனால தான் மற்ற கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்கள இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எந்த ஒரு ஃபியூச்சருமே இல்லாம போயிடும். மேஜிக் ஸ்கூல்ல கத்துக்க வந்துட்டு மேஜிக்கே தெரியாம இருந்துச்சுன்னா அது மொத்தமா அவங்க லைஃபையே கெடுத்துரும் சொல்லிட்டு அவனோட பாஸ்ட் அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அவனோட கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை கலாய்ச்சது அவனை கொடுமைப்படுத்தினது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஆனா அவன் இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்தக்கப்புறம் அவனுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் சந்தோஷம்னா என்னன்னு சொல்லிட்டு அவன் பார்க்காத எல்லாத்தையுமே அவன் இந்த உலகத்துல பார்த்துருப்பான். இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கிடைச்சதை நினைச்சு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவங்க தான் என்ன காப்பாற்றவும் செஞ்சாங்க. அதனால இந்த வாட்டி இவங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு உங்களை நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ரொம்ப ஈஸியா நீ பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் பார்த்து கத்திட்டு இருக்க. பெட்ரி சென்சையோட ஸ்டூடெண்ட்ஸ் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இனி யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பைன்ஸை மொத்தமா ரிலீஸ் பண்ணதுக்காக அவன் லிபரேஷன் சொல்ற ஒரு இதை நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ லிபரேஷன் சொல்ற இதை நினைச்சு பார்த்தோன்னே அவனுக்கு ஆப்ரஹாம் லிங்கனோட ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சீசன் 1ல தான் நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தீனா இங்கேயுமா நீ வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. ஐச்சியை பொறுத்த வரைக்கும் அவனோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி அவங்களோட பவரை அவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ள கொடுத்துட்டு இருப்பான். அந்த 4 பேரோட உடம்புல இருக்கிற மேஜிக்கல் செயின் எல்லாமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வார்மா வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹெலன் சொல்லிட்டு அவளோட ஃபயர் மேஜிக்கை அவ யூஸ் பண்ணிட்டு இருப்பா. ஹெலன் நீ இப்ப சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் பார்த்து கத்திட்டு இருக்கு. அடுத்ததா பியர்ட் அவனோட ஏர்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். பேட பொறுத்த வரைக்கும் அவனோட ஃபால் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு மூவை யூஸ் பண்றதை பார்த்தோன்னே இது ஏற்கனவே எனக்கு நடந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு செய்ச்சு பார்த்துட்டு இருக்க. இப்போ நான் சாதிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு விரல்ல அவன் ஃபயரை உண்டாக்கிட்டு இருப்பான். அது அவனோட கர்லிங் மண்டையில தீயை பத்த வச்சுட்டு இருக்கும். இன்னும் உன் தலையை கொஞ்சம் பாரு அதுல தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்லிட்டு செய்ச்சு பார்த்து கத்திட்டு இருக்க. ஃபால் டிசாஸ்டர்னு சொல்ற மூவை பயன்படுத்தி அவனை ஒரு நனைஞ்ச கோழியாவே மாத்திட்டு இருப்பான். அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து ஹெலன் அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷத்துல நம்ம சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்க நேரத்தில் அது வரைக்கும் செய்ச்சியை ரொம்பவும் கலாய்ச்சி கொடுமைப்படுத்தின ஆக்னோஸ் இனிமேல் உங்களை நான் பாஸ்மேன் கூப்பிட போறேன். இனிமேல் யாருமே எஃப் கிளாஸ் ஃபெயிலியர்னு சொல்லவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பாங்க. ஆட்டோரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு புக்கை படிச்சுட்டு டீச்சரா இருக்கிறது இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்க நேரத்துல கானசுகி அவகிட்ட வந்துட்டு அவன் மோப்பம் பிடிக்கிறத பார்த்தோட பூச்சாண்டி வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. எதுக்காக அந்த சூப்பரான ஸ்மெல் ஓ மேல வீசுது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகுறத பார்த்தோன்னே என்ன ஒழுங்க உற்றுன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. எல்லா இடத்துலயுமே அந்த செய்ச்சியோட ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு. இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்க. லுலுனை எப்பவும் போல பக்கூடான நல்லா பிரிச்சு மேஞ்சிட்டு இருப்பா. இந்த பக்கூடான பார்க்கும்போது எனக்கு என்னோட மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் மீல் தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப உணர்ச்சி வசமா இருந்துட்டு இருக்க நேரத்துல கானசுகி அங்க கிட்ட வந்துட்டு அவ உடம்பு எல்லாத்தையுமே மோந்து பார்த்துட்டு எதுக்காக ஓ மேலேயும் அந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அவ கேட்கறத பார்த்தோன்னே எல்லாருமே கேஃபட்டேரியால லஞ்சுக்காக மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் உண்மையிலேயே இந்த ஃபுட் ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவ லுலுனை போட்டு பிரிச்சு மேயறத பார்த்தோன்னே நீ செய்ச்சி குண்டானு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தனா ஆட்டோரியாவையும் லுலுனேவையும் கலாய்ச்ச கானசுகி அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பா. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. கானசுகி சென்ஃபை அது நீங்க தானே சொல்லிட்டு செய்ச்சி கேட்டோன்னே கானசுகி உடனே ஓடி வந்து எல்லார் முன்னாடியும் செய்ச்சியை கெட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே ஆட்டோரியா லுலுனை மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. செய்ச்சியும் கானசுகியும் கடைசியா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. செய்ச்சியோட வைஃப் கேர்ள் ஃபிரெண்ட் சர்வன் லிட்டில்
சிஸ்டர் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, செய்ச்சிக்கு இனிமேல் தான் ஒரு பேரழிவே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க பார்படோர் மேஜிக் அகாடமி இதுதானான்னு சொல்லிட்டு ஆங்கிரியாவும் டெமிரோஸும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அந்த அகாடமி சுத்தி ஒரு மேஜிக்கல் பேரியரை சுத்தி இருக்கிறத பார்த்தோன்னே அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அதை உடைச்சு பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே 2 சோல்ஜர் வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிசினஸ்க்காக இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கோம், ஒழுங்கா அந்த கேட்டை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த 2 சோல்ஜரையும் அவளோட பப்பட்டா மாத்திட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல அந்த அசாதாரணமான கேட் ஓபன் ஆகிட்டு இருக்கும். டெமிரோஸும் ஆங்கிரியாவும் பார்பனோஸ் மேஜிக்கல் அகாடமிக்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. யானசோக்கி செய்ச்சிய எல்லாரும் முன்னாடியும் கெட்டி அணைச்சி தழுவிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அங்க இருக்கிற எல்லாருமே மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா செய்ச்சியோட கேங்க சேர்ந்தவங்களும் ஆட்டேரியாவும் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஷாக் ஆயிட்டு இருப்பா. செய்ச்சி உன்னோட அப்பியரன்ஸ் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனா நீ இன்னும் என்னோட செய்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னோட செய்ச்சி நானும் சாரியாவும் உனக்கு போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்திய நீ பிடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு எக்ஸ்பிளேஷன் வேணும்னு சொல்லிட்டு ஆட்டோரியா அவனை போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டு இருப்பா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கானசுக்கி சொன்னோட ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லாம போயிட்டேன்னு சொல்லிட்டு செய்ச்சி பார்த்து கதறிட்டு இருப்பான். செய்ச்சி நீ இங்க பக்கத்துல தான் இருக்கன்னு சொல்லிட்டு நான் சென்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், நீ நல்லா இருக்கீல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் மேல எப்படி மத்த பொண்ணுங்களோட ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு டென்ஷன் ஆகுறத பார்த்தோன்னே அதுலயும் உங்களோட உடம்பு எல்லாத்துலயும் செய்ச்சியோட ஸ்மெல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரையும் பார்த்து அவ கேட்டுட்டு நீங்க கொடுக்க போற அந்த ஆன்சர்ல தான் உங்களோட உயிரே இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்றத பார்த்தோன்னே 4vs1 சொல்ற ஒரு பேட்டில் தொடங்கிட்டு இருக்கும். கானசுக்கி ஏதோ ஒரு சூப்பர் சைன் மாதிரி ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. என் பேரு கானசுக்கி காரன், நான் செய்ச்சி கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது நான் தான், ஏன்னா அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அவ பார்த்து சொன்னோட அடுத்ததா என் பேரு ஆட்டோரியா கிரம், நான் செய்ச்சியோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் லுலுனே, நான் மாஸ்டரோட சர்வெண்ட், என் பேரு ஒலிகா, நான் பிக் பிரதரோட லிட்டில் சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. கானசுக்கி அவளோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. அந்த பவர் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஏற்கனவே ஆட்டோரியாவும் அந்த குரூப்போட பவர் கானசுக்கிய தாக்கிட்டு இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா கானசுக்கி ஒண்ணுமே நடக்காம திருப்பியும் சண்டை போடுறதுக்கு தயாராகி நின்றுட்டு இருப்பா. நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா 4 பிங்க் கொரிலா சாரியாவை தூக்கிட்டு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கும். நான் தான் செய்ச்சியோட நம்பர் 1, ஏன்னா அவளோட வைஃப் நான் தான், கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனோட அல்டிமேட் வைஃப்னு சொல்ற பவரை பயன்படுத்தி கானசுக்கியை தாக்கிட்டு இருப்பா. கானசுக்கி மொத்தமா மட்டையாகி கீழே விழுந்து கிடக்கும் போது கானசுக்கி சென்பாய் நீங்க நல்லா தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு செய்ச்சி கேட்கறத பார்த்தோன்னே செய்ச்சி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. ஓகே நீங்க எல்லாருமே பேசி முடிச்சுட்டு நீதானமாவே வாங்கன்னு சொல்லிட்டு பெட் ரைஸ் அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பா. நீ செய்ச்சியை லவ் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல நான் அந்த மாதிரிலாம் கிடையாது, செய்ச்சி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் சொல்லிட்டு கானசுக்கி சொன்னோன்னே இதை நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளுக்குள்ள எந்த ஒரு பேட்டிலுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா சொல்லிட்டு இருக்க. நான் செய்ச்சியை ரொம்பவும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், செய்ச்சி ரொம்ப சந்தோஷமாவும் ஸ்மைல் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு சாரியா சொல்லிட்டு இருக்க. செய்ச்சி சண்டை போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஆட்டோரியா சொல்லிட்டு இருப்பா. என்னோட மாஸ்டர் அவரோட பட்டெக்ஸை பயன்படுத்தி என் மேல ஏறி சவாரி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு லுலுன்னு சொன்னோன்னே என்னோட பிக் பிரதர் ஒவ்வொரு வாட்டியும் என்ன தலையில தலையை விடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஒலிகா சொல்லிட்டு இருப்பா. கைஸ் நீங்க எல்லாருமே என்ன இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருப்பான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செய்ச்சி தான் என்ன காப்பாத்தினா. நான் சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே எப்பவுமே என்ன கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஒரு 3 பசங்க அவளோட பேகை பிடிச்சி அவளை வெறுப்பேத்துனது மட்டும் இல்லாம அவளை தாக்க போயிட்டு இருக்கும்போது செய்ச்சி நடுவுல வந்துட்டு எந்த வயலன்ஸும் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோட அந்த 3 பேருமே அவளை தாக்குறதுக்கு பதிலா செய்ச்சியை தாக்கிட்டு இருப்பாங்க. செய்ச்சி ரொம்ப தைரியமா இருந்தான். எனக்காக அவன் என்னோட அடியையும் சேர்த்து வாங்கிட்டான். எதுக்காக நீ என்ன காப்பாத்தினு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்னோட மதரும் ஃபாதரும் எனக்கு ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, யாராச்சும் பிரச்சனையில இருக்கும் போது நம்ம அவங்கள போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்ச்சி சொன்னோன்னே நான் பார்க்கறதுக்கு ஒரு பையன் மாதிரி தான் இருக்கானான்னு சொல்லிட்டு கானசுக்கி கேட்டோன்னே அது எனக்கு தெரியுது, ஆனா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ அதுதான் செய்ச்சி சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் செய்ச்சியை பத்தி எனக்கு அதிகமா என்னோட நெய்பர்ஸ் மூலமா தெரிய வந்துச்சு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல மொத்தமா இறந்துட்டாங்க. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இவன் எப்படி இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கானசுக்கி ரொம்ப எக்ஸைட் ஆகி அவ மேல ஒரு ஃபீலிங்ஸ் அவளுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா செய்ச்சியோட வாழ்க்கை அதுல இருந்து அப்படி தலைகீழ மாறிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த 3 பேரும் செய்ச்சியை கொடுமைப்படுத்துறதே வேலையை வச்சிருப்பாங்க. செய்ச்சி பார்க்கறதுக்கு ஒரு
தர்பூசணி பழம் மாதிரி இருக்கிறனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை எப்பவுமே சித்திரவதை பண்ணி அவனை கலாய்க்கிறதையே அவங்க ஒரு கடமையாவும் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாவே இருந்திருக்க மாட்டான். அவனோட வாழ்க்கையே ஒரு நரகமா மாறி இருக்கும். உங்க எல்லாட்டையும் நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாவே காத்துட்டு இருந்தேன். கானசுகி சென்பாய் வந்த மாதிரி தான் நானும் அனதர் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே இருந்த ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காட்டிட்டு இருப்பான். அவங்க 4 பேருமே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனை நான் எப்போ சாப்பிட்டனோ அதுல இருந்து என்னோட ஃபார்ம் இந்த மாதிரி வித்தியாசம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு சேச்சு சொன்னோன்னே இது எல்லாத்தையுமே ஒரே நேரத்துல ரொம்ப ஃபாஸ்டா சொன்னோன்னே என் தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா சொல்லிட்டு இருப்பா. என்ன மன்னிச்சிரு சேச்சு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதை நான் கெடுக்கிறதுக்காக நான் இங்க வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கானசுகி சொன்னோன்னே இதை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களால தான் எனக்கு அந்த சொல்ற பாக்கியம் கிடைச்சுன்னு சொன்னோன்னே சேச்சி நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்லை. நான் ஒரு கெய்சர் காங், அப்படி இருந்தும் நான் ஒரு சாரியாவா இருந்துட்டு இருக்கேன். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எதுவுமே எனக்கு தேவையில்லை. உண்மை பொய் எதுவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதே கிடையாது. எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணு, உன்னை லவ் பண்றது மட்டும்தான். ஏன்னா எனக்கு உன்னை லவ் பண்றதுதான் ரொம்பவும் பிடிக்கும் சொல்லிட்டு சாரிய சொன்னோன்னே ஆமா என்ன எல்லாருமே சாபக்கேடுன்னு சொல்லிட்டு என்ன தள்ளி வச்ச நேரத்துல நீ தான் எனக்கு அரவணைப்பு கொடு, அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஆட்டோல சொல்லிட்டு இருப்பா. நான் ஒரு அசசினா இருந்து எக்கச்சக்கமான பேரை கொண்டு என் கை ரத்தமா படிஞ்சிருக்கும் போது என்னோட கையை பிடிச்சிட்டு நீங்க என் தலையில தடவிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரதர் சொல்லிட்டு ஒலிகா சொல்லிட்டு இருக்கு. எப்பவுமே நீங்க தான் எனக்கு தலையில தடவிடுங்க, இப்போ இது என்னோட டைம் சொல்லிட்டு ஒலிகா அவன் தலையில தடவி விட்டுட்டு இருப்பா. மாஸ்டர் நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எனக்கு இருக்கிற ஃபுட்டை விடவும் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு லுலினையும் சொல்லிட்டு இருக்க. பாத்தியா சேஜி இங்க இருக்க எல்லாருக்குமே உன்னை பிடிச்சிருக்கு, உன் மேல கொஞ்சமாச்சு உனக்கு கான்பிடன்ஸா நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சேஜி சொல்லிட்டு இருக்க. கானசுகி சென்பாய் நான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், உங்களை நான் மீட் பண்ணாம இருந்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு சேச்சி சொல்லிட்டு இருக்க. இனிமேல் நம்ம எதுலயும் இன்வால்வ் ஆகவே கூடாது. கைசர் எம்பையரை பொறுத்தவரைக்கும் ஹீரோ கேண்டிடேட்டா இந்த அகாடமிக்கு என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. சேச்சி நீ மட்டும் என் கூட ரொம்பவும் நெருங்கி பழங்கினா திருப்பியும் அந்த வயலன்ஸான உலகத்துக்குள்ள நீ போக வேண்டியிருக்கும். உன்னை யாருமே அட்டாக் பண்ண நான் விட மாட்டேன். இனிமேல் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு கானசுகி சொல்லிட்டு உன்னை அப்புறமாட்டி பார்க்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவளோட இடது கையில ஒரு பிரேஸ்லெட் இருக்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஒலிகாக்கு ஏற்கனவே பிளாஷ்பேக்ல நடந்த கொடுமைகள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அவ உடனே பயத்துல சேச்சியோட கையை பிடிச்சிட்டு பிரதர் கொஞ்சம் அங்க பாருங்க அந்த பிரேஸ்லெட் சொல்லிட்டு சொன்னோம். அவனும் அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தோன்னே கானசுகி சென்பாய் இந்த பிரேஸ்லெட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கைசர் எம்பையரை சேர்ந்தவங்க இந்த உலகத்துல நாங்க வந்திருக்கும் போது எங்களோட ஸ்டேட்டஸ் அதிகரிக்கிறதுக்காக தான் இதை எங்களோட கைகள்ல பொறுத்துனாங்கன்னு சொல்லிட்டு கானசுகி எதுவுமே தெரியாம சொன்னோன்னே சேச்சி அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு இருப்பான். அது ஒரு என்ஸ்லேமென்ட் பிரேஸ்லெட் சொல்லிட்டு தெரிஞ்சோன்னே இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சேச்சி கோவப்பட்டு இருக்கும் போது அவன் தன்னையே மறந்து புது வகையான ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு இருப்பான். அவனோட ஷேடோவே பார்க்கறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டு இருக்கும். அவன் ஒரு பெர்சர்க்கான மோட்ல பார்த்து ஒரு டீமன் மாதிரி கத்துறத பார்த்தோன்னே அந்த சவுண்ட் கேட்டு கானசுகி மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பா. அவளோட பிரேஸ்லெட் மொத்தமா வெடிச்சு செதறிட்டு இருக்கும். ஆட்டோரியா சாரியா லுலுனே இவங்க 3 பேருமே அங்க நடக்கிறது எதுன்னு தெரியாம அப்படி ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்ன நடக்குனே தெரியாம அவனோட பவர் ஃபுல்லத்தையும் ஒரு டீமனிக் பவர் மாதிரி அவன் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்கிற எல்லா ஹீரோ கேண்டிடேட்ஸ் கையில இருக்கிற பிரேஸ்லெட்டும் வெடிச்சு செதறி அவங்க மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. ஆக்னோஸோட கேங் எல்லாருமே ஏதோ ஒரு கிராவிட்டி அவங்களை தாக்குன மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் அவங்க உணர்ந்துட்டு இருப்பாங்க. கடைசியில அது இங்க வந்துட்டுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்கும் போது ஆங்கிரியாவும் டெமிரோஸுக்கும் அந்த உணர்ச்சி நல்லாவே அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது அந்த அகாடமியில மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற அவங்கள கிங்டம் சேச்சியோட கில்ட்லயும் அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அது டீமன் காண்டினென்ட்ல டீமன் லார்டுக்கும் அந்த பவர் நல்லாவே உணர வச்சுட்டு இருக்கும். கடைசியில நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு டீமன் பார்த்து சொல்லிட்டு இருக்கு. அவனோட நிழல் பார்க்கறதுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறி அவனை கடிச்சு திங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது சாரியா அவனை சுயநினைவுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பா. பிக் பிரதர் என்ன நடந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை அரவணைச்சு அவன் ரொம்பவும் கவலையில அழுதுட்டு இருப்பாங்க. கானசுகி ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு தலையே சுத்தின மாதிரி இருந்துச்சு, நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன்னு சொன்னோன்னே கைசர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரையும் அடிமைப்படுத்துறதுக்காக தான் இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சேச்சி கானசுகிட்ட சொன்னோன்னே உங்களை பயன்படுத்தி ஒரு வெப்பனா டீமன் லார்டை டிஃபீட் பண்ணதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். விம்பட் கிங்டத்தை சேர்ந்தவங்க ஒரு அலைன்ஸ் மூலமா டீமன் லார்ட் ஆர்மி கூட கைகோத்துற கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் கைசர் எம்பையர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச ரூமர் படி கைசர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பயங்கரமான நேஷன். மத்த நேஷன் யாருமே அலைன்ஸ் படி சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை பிரிச்சு வச்சு இந்த உலகத்தையே கைப்பற்றுறது தான் அவங்களோட முக்கியமான
நோக்கம். அனதர் வேர்ல்ட்ல இருந்து கொண்டு வந்த ஹீரோஸ் எல்லாரையும் பயன்படுத்தி டீமன் லார்ட் ஆர்மியை மொத்தமா அழிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் விம்பர் கிங்டத்தையும் அழிக்கணும்னு சொல்றது தான் அவங்களோட முக்கியமான நோக்கமும் கூடன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொன்னோன்னே இப்போ எதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே சேச்சியோட பவர்னால ஹீரோ கேண்டிடேட்ஸ் கையில வச்சிருந்த அந்த பிரேஸ்லெட் எல்லாமே மொத்தமா உடஞ்சு போச்சு. சேச்சி இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு எக்கார்ந்து கொண்டு இதை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, இது சீக்கிரட்டாவே வச்சுக்கோங்க, இல்லனா இது பெரிய பிரச்சனையை கிளப்பிடும் சொல்லிட்டு பிரின்சிபல் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நேஷன் எங்களை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு கானசுக்கி சொன்னோன்னே நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களை நான் பாதுகாத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு செய்ச்சு சொன்னோன்னே மாஸ்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது நம்ம சாப்பிட போவோமான்னு சொல்லிட்டு லுலினை கேட்டோன்னே இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு செய்ச்சு கேட்டுட்டு இருப்பான். பாஸ்ட்ல நடந்ததெல்லாம் நீங்க மறந்துடுங்க, பிரசன்ட மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுறத பார்த்தோன்னே செய்ஜி உன்னோட குரூப்ல எனக்கும் ஒரு புது ரோல் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கானசுக்கி கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல உன்னோட பெரிய அக்காவா என்ன ஏத்துக்கோன்னு சொன்னோன்னே அந்த அக்கான்னு சொல்றதுலதான் எனக்கு இடிக்குதுன்னு சொல்லிட்டு செய்ச்சி அதிர்ச்சி ஆயிட்டு அடுத்த வாரம் கிளாஸ் காம்படிஷன் தொடங்க போகுது, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு செய்ச்சி கேட்டோன்னே கிளாஸ் எஸ் நான் கிரஷ் பண்ணாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் தீ மாதிரி பொங்கி எரிந்துட்டு இருப்பான். சென்சை ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ப்ரூடு கேட்டோன்னே ஆனா நீங்க தான் ஏற்கனவே மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்காக நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செய்தி கேட்டோன்னே எப்படி இருந்தாலும் நான் அவன்கிட்ட தோக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹேலன் ரொம்பவும் பிடிவாதமா இருந்துட்டு இருப்பா. சென்சை இதை நீங்க என்ன நினைக்கீங்கன்னு சொல்லிட்டு பெட்ரைஸ் கேட்டோன்னே ஓகே கைஸ் உங்க எல்லாருக்குமே நான் வெறித்தனமா ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நம்ம ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குமே தயாராகுங்கன்னு சொல்லிட்டு செய்தி சொன்னோன்னே ஆங்கிரியாவும் டெமிரோஸும் அந்த ஸ்கூலையே மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு சுற்றுலாக்கு வந்த மாதிரி அவங்க அங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. கிளாஸ் எஃப்-ஓட ட்ரைனிங் தொடங்கிட்டு இருக்கும். அவங்க 4 பேருமே ட்ரைனிங்க தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல ஃபர்ஸ்ட் பிராட் அவனோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி செய்தியை கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். ஹெலன் அவளோட மெட்டோரோ ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். பிராட் அவனோட ஐஸ் நீடில பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆக்னோஸ் எப்பவும் போல ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்க அவங்க எல்லாரோட அட்டாக்கையும் ஒரே சொடக்கு போடுறதுக்குள்ள தீக்கக்கூடிய பவர் செய்திக்கு இருந்துட்டு இருக்கும். அந்த அட்டாக் அவன் யூஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா ஏதோ ஒரு எரர் அவனை அதை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும். இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அந்த அட்டாக் அவனை தாக்கிட்டு இருக்கும். உடனே அவனோட பேரியரை பயன்படுத்தி அந்த அட்டாக் அவன் தடுத்துட்டு இருப்பான். எனக்கு என்னதான் ஆச்சு, ஏற்கனவே நான் ஹெலன் கூட சண்டை போடும் போது இதே எரர் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க 4 பேருமே நல்லாவே சண்டை போட்டீங்க, இதே வேகத்தோட நீங்க சண்டை போட்டீங்கன்னா கிளாஸ் எஸ் தோக்கடிக்கிறது உங்களுக்கு ஒரு கனவுன்னு சொல்லிட்டு இருக்காது, கண்டிப்பா அது ஒரு நினைவாவே மாறிடும் சொல்லிட்டு செய்தி சொன்னோன்னே என்ன இந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க புகழ்ற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் என்கரேஜ் ஆயிட்டு இருப்பான். திருப்பியும் தியோபோல்டோட கேங்க சேர்ந்தவங்க அந்த இடத்த நோக்கி வந்துட்டு ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இங்கதான் இருந்துட்டு இருக்கீங்களா, அதுலயும் உங்க முட்டாள் டீச்சரும் இங்கதான் இருந்துட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நாங்க ட்ரைனிங் எடுக்கிறத ஸ்பை பண்ணதுக்காக நீங்க வந்திருக்கியான்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் கேட்டோன்னே நாங்க எப்பவுமே இங்கதான் ட்ரைனிங் எடுப்போம், அதனால உங்க எம்பரருக்கு மண்டிட்டு வணங்கிட்டு உடனே இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு சொல்லிட்டு தியோபோல்ட் சொன்னோன்னே ஹெலனுக்கு கோவம் வந்துட்டு இருக்கும். அவளோட ட்வின் பிளேட பயன்படுத்தி தாக்க வர்றத பார்த்தோன்னே இந்த ட்வின் பிளேட பார்க்கும் போதே நீ வல்ஷா எம்பர் மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது, இப்பதான் எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, கிளாஸ் எஃப்ல எதுக்கு டிராப் அவுட்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஏன்னா கைசர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் உங்களே மாதிரி ஸ்மாலான வீக்கான நேஷன் எல்லாமே எங்களுக்கு கீழே தான் மண்டிட்டு வணங்கணும்னு சொல்லிட்டு தியோபோல்ட் சொன்னோன்னே ஹெலனுக்கு அது கோவம் வந்துட்டு இருக்கும். அவனை தாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பா. பிரெட் அவனை தடுத்துட்டு இருப்பான். பிரதர் நீங்க சொல்றது தப்பு, நம்ம ஒரு கண்ட்ரியை இன்னொரு கண்ட்ரியை டாமினேட் பண்ணக்கூடாது, ஒரு கிங்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையா இருந்து ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு பிரெட் அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே அது மட்டும் இல்லாம நீங்க எங்களோட டீச்சரை முட்டாள் டீச்சர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்களோட செய்ச்சி சென்சை உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொன்னோன்னே ஏற்கனவே அந்த சாரியான்னு சொல்லவன் சொன்னது அந்த செய்ச்சியை தானு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் சொல்லிட்டு சாரியா ரொம்பவும் பொங்கி எழுந்துட்டு இருப்பா. ஓகே நம்ம 2 பேர்ல யாரு பெரியவங்கன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கான டைம் வந்துட்டு வரியா நம்ம 2 பேரும் 1-on-1 போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு தியோபோல்ட் கேட்டோன்னே உங்களோட ஆப்போனன்ட் எங்களோட சென்சை கிடையாது, நாங்க கிளாஸ் எஃப் சேர்ந்து கிளாஸ் காம்படிஷன்ல உங்களை நாங்க கண்டிப்பா தோக்கடிச்சே தீருவோம் சொல்லிட்டு பிரெட் சொன்னோன்னே நடக்கட்டும் உங்களோட கனவு ஜெயிச்சா சந்தோஷம் தான் சொல்லிட்டு 4 பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. செய்ச்சி சென்சை ப்ளீஸ் என்ன ஸ்ட்ராங்கரா மாத்தி காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஹெலன் சொன்னோன்னே செய்ச்சிய அவ ஃபர்ஸ்ட் டைமா சென்சைன்னு சொல்றத கேட்டோன்னே மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, உன்னை ஸ்ட்ராங்கா மாத்த வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரைனிங் முன்னாடி இருந்ததை விடவும் பல மடங்கு வேகத்தோட தொடங்கிட்டு இருக்கும். செய்ச்சி கிளாஸோட சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. இஜான் படத்துல எல்லாம் அவன் உட்கார்ந்து இருந்து அவன் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி எல்லாருமே நிஞ்சா எல்லா ட்ரைனிங்கும் எடுத்து இருக்கிறதுல ஏதோ ஒரு பவர்ஃபுல்லா ஏதோ ஒரு பேட்டிலுக்கு போற மாதிரி பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த கிளாஸ் காம்படிஷனும் அடுத்த நாள் தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். எல்லாரும் முன்னாடியும் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு பெருசா நான் பேசிட்டேன். ஆனா நாளைக்கு காம்படிஷன் தொடங்க போகுதுன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சமா எனக்கு அள்ளு விடுதுன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் சொன்னோன்னே குளிக்க போற நேரத்துல கூட தலையில மாஸ்க் போட்டுட்டு வர்றது பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னா இவனோட மாஸ்க கழட்டினோட ஒரு பொண்ணு மாதிரி இருப்பான் தான் நினைச்சேன் சொல்லிட்டு பிரெட் சொன்னோன்னே நான் என்ன நினைச்சேன்னா அவனோட மாஸ்க கழட்டினோட திருப்பி அதுல ஒரு கரடி மூஞ்சி இருக்கும் தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் சொல்லிட்டு இருப்பான். சேயிச்சி அவனோட கட்டு மஸ்தான் உடம்போட உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பான். இது கண்டிப்பா எஸ் கிளாஸ் தான் சொல்லிட்டு எல்லாருமே மொத்தமா ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. என்ன நீங்க அந்த மாதிரி பாக்காதீங்கன்னு சொல்லிட்டு சேயிச்சி சொல்றத பார்த்தோன்னே ஆங்கிரியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஃபேன்சி காம்படிஷனுக்கு வந்த மாதிரி அதிகமான ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு குமிச்சிட்டு இருப்பா. அந்த பிங்க் ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரியலான ஒரு டீமன் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கும். நான் உங்களை இந்த வேலையை முடிக்கிறதுக்கு அனுப்புனா நீங்க தேவையில்லாம ஐஸ்கிரீம் சாப்பிடுறதும் ட்ரெஸ் மேக் பண்றதும் ஏதோ சுற்றுலாக்கு வந்த மாதிரி நீங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது கேட்கறத பார்த்தோன்னே இந்த டீமன் இங்க வந்ததை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லையேன்னு சொல்லிட்டு டெமிரோஸ் பார்த்து பயந்துட்டு இருப்பான். ஒழுங்கா உன்னோட வேலையை பாரு, இல்லனா அடுத்த வேலைக்கு நீ இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ மிரட்டிட்டு சரி உன்னை நான் அப்புறமாட்டி பார்க்கன்னு சொல்லிட்டு அது அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட மோட்டிவேஷனை கிளியர் பண்ணதுக்காக அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. கிளாஸ் காம்படிஷன் தொடங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். பார்படோர் மேஜிக் அகாடமியோட கிளாஸ் காம்படிஷன் இப்போ தொடங்க போகுது. ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் எஸ்க்கும் கிளாஸ் எஃப்க்கும் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு எலிமினேஷன் மேட்சா நடக்கிறனால இதுல ஃபர்ஸ்டா ரெண்டு டீம்ல இருந்து ஒவ்வொரு ஆப்பனன்ட் சண்டை போடுறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு பார்படோஸ் சொல்லிட்டு இருக்க. இந்த மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. செய்ச்சி சென்சை எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பெட்ரிஸ் கேட்டுட்டு இருப்பா. செய்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவன் கக்குஸ்குள்ளேயே இருந்து முக்கிட்டு இடப்பான். காரணம் என்னன்னா ஏற்கனவே லுலுனே அவனுக்கு அன்பா கொடுத்தான்னு சொல்லிட்டு பக்குடான்னு சொல்லிட்டு ஒண்ணு தின்றுப்பான். அது தின்னதுல இருந்தே எனக்கு இந்த கக்கூசை விட்டு என்ன தள்ளி போவே முடியலையே, அவ அப்படி என்ன கருமத்தை தான் கொடுத்தாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கதறிட்டு இருக்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தொடங்கிட்டு இருக்கும். கிளாஸ் எஸ்ல இருந்து தியோபர்ட் ஃபர்ஸ்டா இறங்கிட்டு இருப்பான். கிளாஸ் எஃப் பொறுத்த வரைக்கும் அவனோட தம்பி இருக்கிற பிரெட் சாண்டிக்கு இறங்கிட்டு இருப்பான். உங்களோட மேட்ச் இப்போ பிகின் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்பனோஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திடீர்னு எல்லாருமே மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு மேஜிக்கல் ரிங் வந்து பார்பனோஸை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். என்ன யாருமே காப்பாத்த வேண்டாம், எனக்கு இது நல்ல கிளிகிழிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒரு அவசரமான சூழ்நிலையில இந்த கிழமை என்னன்னா இப்ப மூட ஏறிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானு சொல்லிட்டு ஆக்னஸ் பார்த்து கத்திட்டு இருக்க. திடீர்னு ஒரு மேஜிக்கல் டெலிபோர்டேஷன் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா அப்போஸ்டில சேர்ந்த ஆங்கிரியாவும் டெமிரோஸும் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. கிரேட் டீவில் ஆர்டரை சேர்ந்த அப்போஸ்டில் டெமிரோஸ் ஆங்கிரியா நாங்க இந்த இடத்தை அழிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் சொல்லிட்டு சொன்னோன்னே என்னது கிரேட் டீவில் ஆர்டர்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும். அப்போ வானத்துல ஒரு கண் உதயம் ஆயிட்டு இருக்கும். எல்லாரும் அங்க பாருங்க, அங்க ஒரு கண்ணு தெரியுது பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. நீங்க எதை நினைச்சும் பயப்பட தேவையில்ல. கூடிய சீக்கிரத்துல நீங்க எல்லாருமே கிரேட் டீவிலோட ரெசரக்ஷனுக்காக சாவதான் போறீங்க, அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எங்கேயுமே தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு மேஜிக்கல் வாலை ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட் அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த வாலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து ஒரு லைட் எனர்ஜி வந்து அவங்களையே தாக்கி அழிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் லைட் மேஜிக் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரிஸ் ஷாக் ஆயிட்டு இருக்கு. உங்களோட எம்பரர் கிட்ட மண்டிட்டு வணங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலயும் தியோபர்ட் வாய் கொழுப்புல பேசிட்டு இருப்பான். ஆங்கிரியா அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் மேலையும் தொட்டோன்னு அவங்க 3 பேருமே அவளோட பப்பட்டா மாறிட்டு இருப்பாங்க. அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து தியோபர்ட்ட தாக்கிட்டு இருப்பாங்க. பிராட் அவனோட பிரதரை காப்பாத்திட்டு கைசரோட நெக்ஸ்ட் எம்பையர் நான் தான், உனக்கு எவ்வளவு தைரியம் என்னையே இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு தியோபர்ட் சொல்றத பார்த்தோன்னே அப்பனா முதல்ல சாவ வேண்டியது நீ தான். அந்த 3 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரையும் கொல்லதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஃபயர் மேஜிக் அவங்கள தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா ஆக்னோஸ் அவனோட ஃபயரை பயன்படுத்தி தாக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்க கைஸ் நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்னு சொன்னோன்னே பிரதர் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப சொல்ல போறேன். நம்ம தனியா இருந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியாது, அதனால நம்ம ஒன்னா இருந்து தான் இதுல ஜெயிச்சாவணும் சொல்லிட்டு பிராட் சொன்னோன்னே ஹெலன் இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னோன்னே அதே மாதிரி அவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்டா எஃப் கிளாஸை சேர்ந்தவங்க ஆங்கிரியாவை தாக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் செதறடிச்சிட்டு இருப்பா. அடுத்ததா தியோபர்ட் அத ஒரு சர்ப்ரைஸான ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அவன் தாக்கிட்டு இருப்பான். ஆனா அவளோட கொடையை பயன்படுத்தி அவ தடுத்துருவா. அடுத்ததா அவளோட கொடையை பயன்படுத்தி தியோபர்டோட வயிற்றுல தாக்கி அவனை அழிச்சிட்டு இருப்பா. ஆனா தியோபர்டுக்கு எதுவுமே ஆகாது. அவன் ஆங்கிரியோட கொடைய அவ கையில இருந்து புடுங்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தோன்னா தியோபர்ட் அவனை சுத்தி ஒரு டிஃபென்சிவ் மேஜிக்கை ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அதனால அவளோட அட்டாக் எதுவுமே அவன் மேல வேலை செய்யாது. அடுத்ததா ப்ரூட் அவனோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி ஆங்கிரியாவை கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா மத்த 3 பேரும் அவங்களோட அட்டாக்ஸை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. அந்த அட்டாக் அவளை ஒரே
நேரத்துல மொத்தமா கதிகலங்க விட்டுட்டு இருக்கும். அவளோட முகத்துல மாட்டி இருக்கிற மாஸ்க் ஒண்ணு வெடிச்சு செதறத பார்த்தோன்னே அங்க இருக்கிற எல்லாருமே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. பாக்கிறதுக்கு ஏதோ ஒரு சூனியக்காரி மாதிரி இருந்துட்டு இருப்பா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீங்க இந்த மாதிரி பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததை விடவும் அவளோட மேஜிக் பவர் ரொம்ப அதிகமாறிட்டு இருக்கும். அவளோட பவரை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். ஆங்கிரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாஸ்க் அவ மூஞ்சில இருக்கிற வரைக்கும் தான் அவ சாதுவா இருப்பா. அந்த மாஸ்க் அவளை மூஞ்ச விட்டு ரிமூவ் ஆயிட்டுனா அவ உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு திடீர்னு ஒரு பேய் வெளியே வந்துடும். அந்த பேய் மட்டும் வெளியே வந்துட்டுனா அவ்வளவுதான். அவளை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவா. ஆலன் அடி வாங்கி மயங்கர நிலையில இருந்துட்டு இருப்பா. உன்னோட ஃபேஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, அதை நான் அழகா இருக்க விட மாட்டேன். என்னோட ஃபயரை பயன்படுத்தி அதை நான் அசிக்கமா ஆக்க போறேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபயரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு டைரி வந்து அவ கையை தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தனா என்னோட ஸ்டூடெண்ட் மேல உன்னோட கையை வைக்க நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேட்ரைஸ் சண்டைக்குள்ள உள்ள வந்துட்டு இருப்பா. ஆங்கிரியாவுக்கும் பேட்ரைஸுக்கும் நடுவுல ஒரு சண்டை தொடங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். உன்னை பார்த்த ஒரு கிழட்டு கிளவி மாதிரி இருக்க, நீ என்ன மாதிரி அட்டாக்க பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆங்கிரியா பேட்ரைஸை பார்த்து சொன்னோன்னே என்னை யாரும் காப்பாற்ற வேண்டாம், எனக்கு இந்த கிளிகிழிப்பான உணர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஸ்டூடெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை, உன்னால அவங்கள இதுக்கு மேல கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெட்ரிஸ் சொன்னோன்னே தியோபல்டோட ஃப்ரெண்ட்ஸை அவளோட பப்பட்டா மாத்தின மாதிரியே ஆக்னோஸ் உடம்புல கை வச்சானா அவனும் அவளோட பப்பட்டா மாறிட்டு இருப்பான். இவன் நான் சொல்றபடி என்னனாலும் செய்யக்கூடிய பவர் அவனுக்கு இருக்குன்னு சொன்னோன்னே செய்ச்சி சென்சை மட்டும் இப்ப இங்க இருந்து இருந்தானா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு ஹெலன் சொல்லிட்டு இருப்பா. செய்ச்சியை பொறுத்த வரைக்கும் கக்கூசில முக்குன்னு சொல்லிட்டு முக்கிட்டு இருப்பான். உடனே நீ அவளை தாக்குன்னு சொல்லிட்டு ஆங்கிரியா ஆர்டர் கொடுத்தோன்னே ஆக்னோஸ் மாறி மாறி பெட்ரைஸை தாக்கிட்டு இருப்பான். ஆக்னோஸ் உடனே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. உங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவன் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்கான், நான் சொல்ற எல்லாத்தையும் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னு அதே மாதிரி அதிகமான தடவை மாறி 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 அவன் பெட்ரைஸையே தாக்குறத பார்த்தோன்னே இப்போ உன்னோட பவரை பயன்படுத்தி உன்னோட மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வெளியே கக்குன்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே செய்ச்சி சென்சாயினாலதான் எங்களோட மேஜிக் எல்லாமே வெளியே வந்துச்சு, மித்தபடி நீங்க எங்களுக்கு தேவையே இல்லை, நீங்க ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் சொன்னோன்னே ஆக்னோஸ் அப்படி சொன்னோன்னே பெட்ரைஸோட முகம் மாறிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்காக தான் நான் தயாரா இருந்தேன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்க. சென்சை அவன் சொல்றதை நீங்க நம்பாதீங்க, அவன் அவளோட கண்ட்ரோல்ல இருக்கிறனாலதான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், அவன் மனசுக்குள்ள உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹெலன் சொன்னோன்னே நம்ம ஃபோர்ஸை பயன்படுத்தி நம்ம ஆக்னோஸை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு மத்த 3 பேரும் தயாராயிட்டு இருக்க நேரத்துல யாருமே இங்க வராதுங்க, இது என்னோட பனிஷ்மெண்ட் தான், நான் உங்களோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு தவறிட்டேன், அதனால இந்த பனிஷ்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னோன்னே உடனே அவளை தீர்த்து கட்டிருன்னு சொல்லிட்டு ஆங்கிரியா ஆர்டர் கொடுத்தோன்னே அவனும் மொத்தமா அவளை தாக்கி அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது ட்ரைஸ் ரொம்பவும் அன்போட ஆக்னோஸோட தலையில அந்த புக்கை பயன்படுத்தி தட்டினோட அப்படி ஷாக் ஆகி அப்படி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருப்பான். நான் உனக்கு ஆர்டர் கொடுத்தேன், ஒழுங்கா அவளை தீர்த்து கட்டிருன்னு சொல்லிட்டு ஆங்கிரியா கத்துனோட ஒவ்வொரு வாட்டியும் ஆக்னோஸ் தப்பு பண்ணும்போது பெட்ரைஸ் அன்போட அவன் தலையில தட்டினது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அந்த ஞாபகம் திருப்பி வந்தோடனே அவனோட மாஸ்க் எல்லாமே வெடிச்சு செதறி திருப்பியும் சுயநினைவோட திரும்பி வந்துட்டு இருப்பான். என்னோட கண்ட்ரோல்ல இருந்த பப்பட் எப்படி அவனோட சுயநினைவுக்கு தானா வந்தான்னு சொல்லிட்டு அவ பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. உனக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினை இப்ப கத்து கொடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு பெட்ரைஸ் சொன்னோட ஆங்கிரி அவளோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆனா பெட்ரைஸ் சாதாரணமா அதை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். இப்போ என்னோட அட்டாக்க உனக்கு காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கல் சர்க்கிளை பயன்படுத்தி அதுல இருந்து ஒரு பவர்ஃபுல்லான மூவ் மூலமா ஆங்கிரியாவை தாக்கிட்டு இருப்பான். உனக்கு சரியான பாடத்தை புகட்டிட்டேன், உன்னோட கதை இதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பெட்ரைஸ் சொன்னோன்னு அதே மாதிரி ஆங்கிரியாவும் மயக்கமடைஞ்ச நிலையில இருந்துட்டு இருப்பா. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கை தட்டி வரவேற்றுட்டு இருப்பாங்க. சென்சை உங்களை பார்த்து நான் ஏதாச்சும் சொல்லி இருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க, என்னோட மனசுல அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் அழுகிறத பார்த்தோன்னே நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவ பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போது நான் உள்ள வரதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு டெமிரோஸ் உள்ள வந்துட்டு இருப்பான். அவன் இருக்கிறதே மறந்து அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கிரேட் டீவில் ஆர்டரோட அப்போஸ்டிலா இருக்கிற டெமிரோஸ் என்ன நீங்க தோக்கடிச்சா மட்டும்தான் இந்த பேட்டில்ல நீங்க ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு டெமிரோஸ் சொன்னோன்னே இன்னொருத்தன் இருக்கிறதையும் மொத்தமா நம்ம மறந்துட்டோமே சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. டெமிரோஸ் உன்னோட பவரை எனக்கு கொஞ்சம் கொடு, அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தே சண்டை போடுவோமே சொல்லிட்டு ஆங்கிரியா சொன்னோன்னே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு டெமிரோஸ் பார்த்து கேட்டுட்டு இருப்பான். ப்ளீஸ் உன்னோட பவரை எனக்கு கொடு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னோன்னே நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்க, இன்னொன்னு முக்கியமா உனக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், நீ ஒரு அப்போஸ்டிலே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை திறந்து காட்டிட்டு இருப்பான். அவனோட நெஞ்சு பகுதியில ஒரு அப்போஸ்டில் சொல்றதுக்கான ஒரு சிம்பிள் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். இதே மாதிரி சிம்பிள்
சிம்பிள் உன்னோட உடம்புல எங்கேயாச்சும் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டு, உன்ன அப்போஸ்ட்ல நான் ஒத்துக்கிறேன், இது கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இந்த கிரஸ்ட் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல அந்த வானத்துல இருக்கிற கண் ஒரு பவரை பயன்படுத்தி அவளை மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். சென்சை, நீங்க ஏதோ ஒரு பாடத்தை கத்து கொடுக்க தான் சொன்னீங்களே, எனக்கு அந்த பாடத்தை கத்து கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு டெமிரோஸ் கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேருமே வேகமா சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. டெமிரோஸ் ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை பயன்படுத்தி பெட்ரைஸை தாக்கிட்டு இருப்பான். பெட்ரைஸ் அவளோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா என்னதான் அவளோட ஃபுல் பவரை பயன்படுத்தி தாக்குனாலும் அவனோட உடம்புல சின்ன சின்ன காயங்களோட அவன் திருப்பியும் தப்பிச்சிருவான். இப்போ உன்னோட லைஃப உன்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் மாறி மாறி பெட்ரைஸை தாக்கிட்டு இருப்பான். ஹெலன் மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது சாதாரணமா அவன் தட்டி தூக்கிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி அவங்க 4 பேரையுமே சதறடிச்சிட்டு இருப்பான். அவன் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தாக்க போறதை பார்த்தோன்னா பெட்ரைஸ் அவன் முன்னாடி வந்துட்டு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்க நான் விடமாட்டேன், என்னோட உயிரே போனாலும் சரி உன்னை என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்பனா அந்த உயிரை நான் எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரை பயன்படுத்தி அவளை கொல்லதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது செய்ஜி டக்குன்னு அங்க வந்துட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு இருப்பான். இங்க என்ன நடக்குது, என்னாச்சு, எதுவுமே புரிய மாட்டேது. ஆனா பெட்ரைசன் இந்த மாதிரி அடிபட்டதுக்கு காரணம் அவன் தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். சாரியா ஒலிகசன், நீங்க மத்தவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோங்க, இவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவும் கோபத்தோட அந்த இடத்தை நோக்கி போறதை பார்த்தோன்னே, ஏற்கனவே அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட சென்சாய் எல்லார் மேலையும் தாக்கி இருக்கனால அவன் பார்க்கிறதுக்கு ஒரு பெர்சர்க்கான மூட்ல இருந்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே டெமிரோஸ் அவனோட ஃபுல் பவரை பயன்படுத்தி ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மூலமா லைட்னிங் மேஜிக் மூலமா அவனை தாக்கிட்டு இருப்பான். ஆனா செய்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல அதுல இருந்து டாச் பண்ணி வந்து ஒரே பஞ்சில அவன் மூஞ்சிலே ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பான். அவன் டைரக்டா வேகமா பறந்து போய் அந்த கண்ணு மேலேயே போய் விழுந்தோன வெடிச்சு செதறிட்டு இருப்பான். என்ன மன்னிச்சிருங்க கைஸ், நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், நீங்க எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்தீங்க, நீங்க இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, செய்ச்சி சென்சை நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே சொன்னோன்னே, பாஸும் பாஸ் லேடியும் நம்ம டீச்சரா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். தியோபல்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அங்க இருந்து தனியா பிரிஞ்சு போயிட்டு இருப்பான். உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வரவேற்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு கிரேட் டீவில் ஆர்டரை சேர்ந்த 4 டீமன்ஸுக்கு நடுவுல ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே அனுப்பின அப்போஸ்டில் மொத்தமா தோத்துட்டு இப்போ நம்ம 4 பேர்ல யாரு பார்படோஸ் மேஜிக் அகாடமிக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீங்க எதை நினைச்சும் கவலைப்பட தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நானே போறேன்னு சொல்லிட்டு கெம்பல் சொல்ற ஒரு ரெட் ஏர் வச்சுட்ட டீமன் அங்க இருந்து ஃபர்ஸ்டா பார்படோஸ் மேஜிக் அகாடமியை தாக்கி அழிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கும். இங்க என்னதான் நடந்துச்சு, யார் அவங்கன்னு சொல்லிட்டு செய்தி கேட்டோன்னே, அவங்கள கிரேட் டீவில் ஆர்டர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கூட சண்டை போட வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே அந்த சிச்சுவேஷன் ரொம்பவும் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்லிட்டு முடிக்கிறதுக்குள்ள கிரேட் டீவிலோட அப்போஸ்டில் ஆர்டர்ல ஒரு முக்கியமான மெம்பரா இருக்கிற நான் அவ்வளவு சீக்கிரத்துல சாவ மாட்டேன், நான் சாவதுக்கு முன்னாடி செய்ஜி உன்னை கொன்னுட்டு தான் நான் சாவன்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவரையும் ஒன்னு திரட்டி ஒரே அட்டாக்ல செய்ஜியை தாக்கிட்டு இருப்பான். செய்ஜியும் அவன் கூடயே ஒரு பொண்ணும் சேர்ந்து 2 பேருமே மொத்தமா இறந்துட்டு இருப்பாங்க. செய்ஜியோட கதை அதோட முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே மொத்தமா அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பான். செய்ஜி உன்னோட கதை இதோட முடியும் சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சுத்தி இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. அப்ப செய்ஜி கண்ணை முழிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் நரகத்தோட வாசல்ல இருந்துட்டு இருப்பான். செய்ஜன் உங்களை நான் கடைசி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவன் பின்னாடி வந்தோடனே, உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறத பார்த்தோன்னே, என்ன நீங்க மறந்துட்டீங்களா, நான் தான் மிடில் ஸ்கூல்ல சேர்ந்த ஐரின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இது அண்டர்வேல்ட் ஆச்சே, இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்பனா நம்ம இறந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஐரின் பார்த்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நீங்க எதை நினைச்சோ கவலைப்பட தேவையில்லை, இங்க கேட் ஆஃப் லிவிங் சொல்லிட்டு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, நான் சொல்ற எல்லா டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களை அந்த கேட் ஆஃப் லிவிங்க்கு அனுப்பி உங்களை திருப்பியும் உங்களோட வேல்டுக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் சரி செய்ச்சன் நம்ம இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஐரினும் செய்ச்சியும் தயாராயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அல்ட்ரா குஸ் சொல்லிட்டு ஒரு போட்டி தொடங்கிட்டு இருக்கும். இந்த போட்டியில நீ கரெக்டா சொல்லிட்டீனா கேட் ஆஃப் லிவிங்க்கு நீ போலாம், தப்பா சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் உன்னோட கதை முடிஞ்சிடும் சொன்னோன்னே, நான் தான் ஏற்கனவே செத்துட்டேன், திருப்பி நான் எப்படி சாவேன்னு சொல்லிட்டு செய்ச்சி கேட்டோன்னே அவங்களோட போட்டி தொடங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அப்போ ஒரு மாஸ்க் போட்ட ஒரு லேடி ஓடி வந்து ஐரினை தூக்கிட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கும். செய்ச்சி நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நீ ஐரினை பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நீ மாட்டிக்கிட்டு அது உண்மையா பொய்யா, அதுக்கான ஆன்சரை நீ எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு நீ இப்ப சொல்லிய அவனு சொல்லிட்டு கேட்டவனே, அவன் ஐரினை திரும்பி பார்த்துட்டு இருப்பான். ஐரினோட கையையும் வாயையும் கெட்டி போட்டு இருப்பாங்க. அவ எந்த ஒரு பதிலும் எந்த ஒரு சயின்ஸும் காட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கெட்டி போட்டு நிக்கிற வைக்கிறத பார்த்தோன்னே, இதுல நான் கரெக்டான பதில சொல்லி ஆகணும், ஒரு வகையில அவளை பார்த்தா எனக்கு
உனக்கு லவ் வர்ற மாதிரி தான் தெரியுது, இல்ல நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் சொல்லிட்டு அவன் ஒரு போட்ல ஏறி அந்த கரெக்டா எஸ் நோன்னு சொல்லிட்டு 2 டோர் இருந்துட்டு இருக்கும். அவன் எஸ் டோர் இல்லனா நோ டோர், இதுல 2ல தான் எதுலாச்சும் ஒண்ணு போய் ஆகணும். அவளால சிக்னலும் கொடுக்க முடியாது. கரெக்டான இது என்னோட டர்ன், இப்போ நான் மங்கி டர்னை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் நோன்னு சொல்லிட்டு டோரை உடைச்சிட்டு வெளியே போயிட்டு இருப்பான். கரெக்டான பதிலாவும் அது இருந்துட்டு இருக்கும். செய்ச்சேன், நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே இப்போ அந்த வீடியோ கிளிப்பை உனக்கு நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே செய்ச்சிக்கும் ஐரினோட வாழ்க்கையில நடந்த ஒரு கிளிப்ஸ அந்த வாய்ஸ் காட்டிட்டு இருக்கும். ஐரின் யாரு கூடயும் அந்த அளவுக்கு பேச மாட்டா, ஏன்னா அவ ஒரு ஷையான ஒரு பழக்கத்தை இருக்கிறனால அவ எப்பவுமே தனியா தான் இருந்துட்டு இருப்பா. அதே மாதிரி ஸ்கூலோட மாடியில உட்காந்து தனிமையில இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது செய்ச்சி அந்த இடத்த நோக்கி வந்துட்டு நீ இந்த சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கறத பார்த்தோன்னே அவன் ஏற்கனவே சின்ன வயசுல பாக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துட்டு இருப்பான். எதுக்காக நீ மத்தவங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டற, தனியாவே இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு செய்ச்சி கேட்டோன்னே நான் எப்பவுமே தனியாவே இருந்து பழகிட்டேன், நான் அந்த அளவுக்கு யாரு கூடயும் பேச மாட்டேன், ஏன் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, நான் இந்த மாதிரி இருக்கிறனாலன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே ஆனா என்ன விடவுமா நீ மோசமா இருந்துட்டு இருக்க, நீ எல்லாரு கூடயும் சந்தோஷமா பேசினா எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் சொல்லிட்டு சொன்னோன்னே இது வரைக்கும் யாருமே ஐரின்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஐரினோட மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களை பார்த்தோன்னே லவ்ல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே சோ அப்பனா நீ அன்னைக்கு நாமி பொண்ணு நீ தானு சொல்லிட்டு செய்தி கேட்டோன்னே இப்ப மாச்சி என்னோட ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சேன்னு சொல்லிட்டு ஐரின் சொன்னோன்னே போன வாட்டி என்னோட லைஃப் நீங்க மாத்துனீங்க, இந்த வாட்டி என்னோட பவரை பயன்படுத்தி உங்களோட லைஃப் பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஐரின் சொல்லிட்டு இருக்க. உங்களோட ஃபர்ஸ்ட் போட்டி முடிஞ்சிட்டு 2வது போட்டிக்குள்ள நீங்க போகிறதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டோன்னா அவங்களும் கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. டீமன் கிங்டத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது அலைன்ஸுக்கான ஒரு ரெக்வெஸ்டா தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு கிங் சொல்லிட்டு இருக்கும்போது கிங் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் கில்டோட மாஸ்டரா இருக்கு கஸ்டில் அந்த இடத்துல நோக்கி வர்றதை பார்த்தோன்னே கசில் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அவன் பக்கத்துல அவனோட செக்ரட்டரி எரிஸ் இருந்துட்டு ஒரு சாட்டையை பயன்படுத்தி சர்க்கஸ் நடத்துற மாதிரி சாட்டையை பண்ணிட்டு இருப்பா. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிங் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. கிங்க கெட்டி போட்டு ஐரிஸ் ஒரு இடத்துல வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பா. நம்ம விம்பர் கிங்டத்துக்கு கூட சேர்ந்து ஒரு அலைன்ஸ்ல நம்ம ஃபார்ம் பண்ண போறோம், நான் எல்லா டீமன்ஸும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சொன்னோன்னே நம்ம எல்லாருமே டீமன்ஸா இருந்துட்டு இருக்கோம். இது எப்படி நம்மளுக்கு சாத்தியமாகும், ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து நம்ம வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் பார்த்து கேட்டுட்டு இருக்கோம். அதுலயும் எல்லா ஹியூமன்ஸையும் நான் தப்பா சொல்ல மாட்டேன், இந்த ஹியூமனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேது, விம்பர் கிங்டத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரே ஹியூமன்னா இவன் மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு போட்டோவை எடுத்து டீமன் லார்ட்ட கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு மசுல நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அது வேற யாரும் இல்ல கில்டு மாஸ்டர் இருக்க கசில் தான் இருந்துட்டு இருப்பான் அந்த போட்டோல. ஹியூமன்ஸ் எல்லாருமே இந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சொல்லிட்டு இருக்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, இந்த கில்டு மாஸ்டரையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு லேடி விம்பர் கிங்டத்துல இருந்துட்டு இருக்கா, அவ பேரை எரிஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொன்னோட கிங்கோட 2 ஜெனரல்ஸ் சொல்லிட்டு பார்த்தா ஒன்னு கசிலா இருந்துட்டு இருக்கும், இன்னொன்னு எரிஸா இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் நம்பி என்னோட வாழ்க்கை எப்படிலாம் தலைகீழ மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு கிங் பார்த்துட்டு இருக்க. அடுத்ததா திருப்பியும் செய்ச்சியும் ஐரினும் சேர்ந்து 2வது போட்டிக்குள்ள இறங்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மேஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கும். இங்க 2 பேரையும் நாங்க வரவேற்கிறோம், உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஒரு 3 பேர் அந்த இடத்த நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம அதை பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்டவனே இதை நான் ஏற்கனவே சீசன் 1லயே நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு செய்ச்சி பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான நரகமே இப்பதான் தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு செய்ச்சி சொல்லிட்டு இருக்க. மேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கரெக்டான செக் பாயிண்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கேட் ஆஃப் லிவிங்க்கு நீங்க போயிடலாம். ஆனா கேட் ஆஃப் லிவிங் கிட்ட போறது அந்த அளவுக்கு சாதாரண விஷயமே கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் எங்களை தாண்டி யாருமே போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சொல்லிட்டு இருக்க. அப்படி நீங்க 2 பேருமே இதுல தோத்துட்டீங்களா, உங்களோட கேட் எனக்கு சொந்தமா இருந்தோன்னே எங்களோட கேட்டா அது என்னதுன்னு சொல்லிட்டு ஐரின் பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. இவன் அதையா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செய்ச்சி மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். என்னோட அந்த 2 விரலை பயன்படுத்தி என்னோட ஃபைனல் மூவ் மூலமா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவன் இவ்வளவு நேரமா அந்த கருமத்தையே பத்தி பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு ஐரின் மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பா. அவங்களோட போட்டி தொடங்கிட்டு இருக்கும். அவங்க 2 பேருமே அந்த மேஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. மத்த 3 பேருமே அவங்களை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஐரின் ஒருத்தனை தோக்கடிச்சிட்டு இருப்பா, அடுத்ததா இன்னொருத்தனையும் தோக்கடிச்சிட்டு இருப்பா. செய்ச்சி அவனோட விரலை பயன்படுத்தி மிக்குன்னு சொல்ற ஒருத்தனை தாக்குறதுக்கு போயிட்டு இருப்பான். அவனோட பெட்டக்ஸ்ல அவனோட கை பட்டவனை உடஞ்சிட்டு இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மிக்குன்னு சொல்றவன் பார்த்து அழுகிறத பார்த்தோன்னே இப்போ உன்னோட 2 விரலுமே உடஞ்சிட்டு கண்டிப்பா உன்னால என்ன
என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மிக்குன்னு சொல்றவன் சொன்னோன்னே மத்த 2 பேரும் சேர்ந்து அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா செய்ச்சி அவங்க 2 பேரையும் தாக்கி அழிச்சிட்டு ஐரின் செய்ச்சியை பிடிச்சிட்டு நம்ம இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸ், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களால கேட் ஆஃப் லிவிங் பக்கத்துல போயிடவே முடியுது. ஏன்னா கேட் ஆஃப் லிவிங்கோட கார்டியனா நான் தான் இருந்துட்டு இருக்கேன். இப்ப என்னோட ரோஸ் கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கை நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன். அது இருக்கிறதுலயே ரொம்பவும் அல்டிமேட்டான பவர்ஃபுல்லான ஸ்கில் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனோட ரோஸ் ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி அவன் செய்ச்சியை தாக்கிட்டு இருப்பாரு. செய்ச்சியோட கண்ணு மொழி எல்லாமே பிதுங்கிட்டு இருக்கும். செய்ச்சி பின்னாடி ஓட்ட போட்ட நிலையில மயங்கி கீழே விழுந்து கிடப்பான். அவ்வளவுதான், அவன் செத்துட்டான். இனிமேல் அவனை யாராலையும் காப்பாற்ற முடியும்னு சொன்னோன்னா அவன் தான் யாருக்கே செத்துட்டான்ல. அப்படி இருக்கும்போது அவனை திருப்பி எப்படி கொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஐரின் பார்த்துட்டு இருக்க டைம் வந்துட்டு நான் இப்போ என்னோட சுயரூபத்தை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு செய்ச்சி அவனோட ஃபிங்கரையும் மிக்கு அவனோட ஃபிங்கரையும் மாத்தி 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 அவங்க தாக்கிட்டு இருப்பாங்க. கடைசி செய்ச்சி அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அவன் மிக்குவை தாக்கிட்டு அவங்க 2 பேருமே அங்கிருந்து தப்பிச்சு கேட் ஆஃப் த லிவிங் கிட்ட போனோட என்னோட எல்லா பரீட்சையிலையும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க கேட் ஆஃப் லிவிங் மூலமா உங்களோட ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்டோன்னா அதே மாதிரியே அவங்க 2 பேருமே அதுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ரியல் வேர்ல்ட்ல செய்ச்சியும் ஐரினும் கண்ணை திறந்து பாக்குறத பார்த்தோன்னே நல்ல வேலை செய்ச்சி நீ தப்பிச்சுட்டு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது லூயிஸ் ஒரு அடிப்பட்ட நிலைமையில அங்க வந்து செய்ச்சியோட மடியிலேயே மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பா. உனக்கு என்னதாச்சு, உன்னை இந்த மாதிரி பண்ணது யாருன்னு சொல்லிட்டு செய்ச்சி பார்த்து கேட்டுட்டு இருக்கும். தன்னோட பொண்ணா இருக்கிற லூயிஸை கூப்பிட்டு கூடிய சீக்கிரத்துல டீமன் லார்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது, அதனால அந்த அலைன்ஸ் நடக்கும் போது செய்ச்சி நம்ம கூட இருந்தோ ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு லூயிஸ செய்ச்சியை கூப்பிடுறதுக்காக அனுப்பிட்டு இருப்பா. லூயிஸும் செய்ச்சியை கூப்பிடுறதுக்காக பார்மனோஸ் மேஜிக் அகாடமியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல விம்பர் கிங்டத்துல அட்வென்ச்சர் கிட்ல புது மெம்பரை ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு செரிமோனி ஒன்று நடந்துட்டு இருக்கும். ரெக்ரூட் ஆடிஷனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு மெம்பரை நாங்க செலக்ட் பண்ண போறோம். அந்த மெம்பர் கண்டிப்பா டேலண்டான மெம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ரெக்ரூட் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பாடி பில்டிங்க வந்து அவனோட பவரை காட்டிட்டு இருப்பான். இவன் இந்த அளவுக்கு பாடி பில்டிங்கா இருக்கானு சொல்லிட்டு ஒருத்தன் தொட்டான அது காத்து போய் திருப்பி ஒல்லியான உடம்பா மாறிட்டு இருக்கும். அடுத்தது இன்னொருத்தன் அவனோட சூமோ டெக்னிக்கை பயன்படுத்தி காட்டிட்டு இருப்பான். அவனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு இதுல யார் வரப்போறா, இது வரைக்கும் ஒருத்தன் கூட செலக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஆடிஷன்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு விக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். நீ எப்படி ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனோட பீடிங் பாட்டில தூக்கி அங்க தூக்கி போட்டோன்னே அவன் உடனே அந்த பீடிங் பாட்டில எடுத்து குடிச்சிட்டு இந்த பாட்டில பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற மில்க் மதரோட அன்பை நம்மளுக்கு குறிக்குது, இதை குடிக்கிறவங்க எல்லாருமே நல்லவும் லவ்லியான ஒரு சைல்டா மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஒன்ன நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான். இன்னொருத்தன் அவனோட இடுப்பை வேகமா ஆடிட்டு உன்னால முடிஞ்சா என்னை விட வேகமா உன்னால இடுப்பை ஆட்ட முடியுமான்னு சொன்னோன்னே அதே மாதிரி அந்த விக்டர்னு சொல்றானோ அவனோட இடுப்பை ரொம்ப வேகமா அவனை விடவும் வேகமா ஆட்டினோன்னே இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். இந்த போட்டியில நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸிலும் சேர்ந்து வேகமா அவனோட இடுப்பு ஆட்டிட்டு இருப்பான். அதுல விக்டர் தான் ஜெயிச்சிட்டு இருப்பான். அவன் ஜெயிச்சு முடிச்சக்கு அப்புறம் அவனோட சட்டைய கழட்டிட்டு இருப்பான். அவன் பாடி பார்க்கறதுக்கு கட்டுமஸ்தான ஒரு சிக்ஸ் பேக்கோட இருக்கிறத பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒருத்தனை தான் நான் எதிர்பார்த்து கில்ட் மாஸ்டர் பார்த்து கத்திட்டு இருக்கேன். இவனை நாங்க புது மெம்பரா செலக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அவனை செலக்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல சமிட் தொடங்க போகுது, எல்லாருமே தயாராகுங்க சொல்லிட்டு கில்ட் மாஸ்டர் சொன்னோன்னே விம்பர் கிங்டத்தோட அந்த ராட்சச கதவு திறந்துட்டு இருக்கும். டீமன் லார்டும் அவரோட ஜெனரல்ஸ் எல்லாருமே உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. டீமன் லார்டு லூட்டியா உங்களை நாங்க இங்க வரவேற்கிறோம் சொல்லிட்டு கிங் சொன்னோன்னே உங்களோட இந்த கிராண்ட் வெல்கம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் சொல்லிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே நான் பிளான் பண்ண மாதிரியே தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த முட்டாளுங்க அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த கெய்சர் எம்பயரத்துல நான் என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டேன். அந்த மேஜிக் இங்க இருக்குன்னு காமனர்ஸோட உயிரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கிரேட் டீவிலோட ரெசரேட்டுக்கு கண்டிப்பா உதவும். நம்ம இந்த வேல்ட அழிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஈவில் விசார்ட் சொல்றத பார்த்தோன்னே நான் இவ்வளவு நேரம் கேட்டது எல்லாமே உண்மைதானா, அப்ப நீ தான் இவ்வளவு நேரம் இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கைசர் எம்பையரோட எம்பரர் ஸ்வாடா இருக்கிற சாக்கியா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல பயங்கரமோ அழுகிற சவுண்டு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே ஆசைப்படுவேன். அந்த மாதிரி உலகம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு உலகத்தை தான் கிரேட் ஈவில் ரெசரேட் ஆனக்கு அப்புறம் அவர் உருவாக்க போறாரு, அதுதான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஈவில் விசார்ட் சொன்னோன்னே அந்த மாதிரி நடக்க நான் விடவே மாட்டேன். எம்பரர் ஸ்வாடா இருக்கிறேன்னா உன்னை நான் அழிச்சே தீர்வேன்னு சொல்லிட்டு அவனோட சோடா பயன்படுத்தி தாக்க போயிட்டு இருப்பான். விசார்ட் அங்க இருந்து மொத்தமா இன்விசிபிளா காணாம போயிட்டு இருப்பான். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கை காட்டிட்டு இருப்பான். கைசர் எம்பையரை மான்ஸ்டர்ஸ் எல்லாமே மொத்தமா சேர்த்து தாக்கிட்டு இருக்கும். கைசர் எம்பையரை தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். சாக்கியான்னு சொல்றவ தான் அவனோட
ஸ்வாட பயன்படுத்தி இரும்பு கை கொண்டு மொத்தமா அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பான். அப்பதான் கிங் அவனுக்கு ஒரு பேரை கொடுத்திருக்கும். இந்த வேலையை நீ பண்ணனால உனக்கு இனிமேல் எம்பரர் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடையும் கொடுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம கிங் தன்னோட கடைசி காலத்துல இந்த எம்பையர் கூடிய சீக்கிரத்துல அழிவுக்கு வர்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த எம்பையரை அழிவு இல்லாம காக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. உனக்கு இந்த எம்பையரை நான் பாதுகாக்க சொல்லி நான் கட்டளை இடுறேன். இந்த எம்பையரை நீ நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிங் சாவு போற நேரத்துல சொன்னது அவனுக்கு புரிய தொடங்கினோட இந்த மாதிரி ஒண்ணு நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் உடனே விம்பர் கிங்டத்துல அந்த அலைன்ஸ் நடக்கிற இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பான். நீ இப்ப எங்க அவசரமா போயிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரான்னு சொல்ற ஒரு டீமன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். நீ என்னோட வழியில வந்து நான் கண்டிப்பா உனக்கு எந்த ஒரு மெர்சியும் காட்ட மாட்டேன், உன்னை நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு சாக்கியா சொன்னோட ஃபர்ஸ்ட் அவனோட ஸ்வாட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். கிரேட் டீவில் ஆர்டர் சேர்ந்த டெஸ்ட்ரான்ஸோட டீமன் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சிட்டு இருக்கும். வாட்டி சாக்கியா அவனோட ஸ்வாட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த டீமன் அது கையில வச்சிருக்க சைத்தை பயன்படுத்தி அதை தடுத்துரும். இப்போ என்னோட பவரை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதோட பவரை காட்டுறது பார்த்தோம் தாக்கியாவால நசியவே முடியாது. அவன் கால் பயத்துல நடங்கிட்டு இருக்கும். இப்போ என்னோட டேனை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதோட பவரை பயன்படுத்தி அவனோட கை கால் நெஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தாக்கணும்னு அது ஒரு பாய்சன் மாதிரி அவன் உடம்பையே உருக்கிட்டு இருக்கும். இப்போ இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லிட்டு இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்னோட கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கொன்னை தீருவேன்னு சொல்லிட்டு அவன் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். இன்னும் முடியவே இல்லை, இப்போ என்னோட ஃபுல் பவரை காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த டீமனை சுத்தி ஒரு பேரி இருந்துட்டு இருக்கும். அவனால அவன் கிட்ட நெருங்க முடியாது. அவனோட ஸ்வாட எல்லாமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். இந்த உடஞ்ச ஸ்வாட பயன்படுத்தி என் கூட சண்டை போட்டு எந்த ஒரு யூஸ்மே இல்லைன்னு சொன்னோட கிங் ஏற்கனவே அவனுக்கு எம்பரர் ஸ்வாடுன்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்வாடையும் கொடுத்துருக்கும். அந்த மேஜிக்கல் ஸ்வாட அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த மேஜிக் ஜெம் ஸ்வாட் 50 பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது சொல்லிட்டு அந்த ஸ்வாட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த பவர் அந்த டீமனை தாக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த டீமனுக்கு ஒண்ணுமே ஆகாது. இப்போ உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அதோட சைத்தை பயன்படுத்தி சாக்கியாவை கொல்ல போற நேரத்துல லூயிஸ் அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அந்த டீமனை தாக்கிட்டு இருப்பா. என்னோட பேரு லூயிஸ், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சாக்கியா கிட்ட உன்னை நான் நெருங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ தாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும் போது லூயிஸ் உடனே இங்க இருந்து ஓடி போயிரு, நீ நினைக்கிற மாதிரி இவ சாதாரணவும் கிடையாது, இவன் உன்னை கொன்றுவான்னு சொன்னோட லூயிஸ் எதையுமே கண்டுக்கிடாம அவளோட ஸ்வாட பயன்படுத்தி டீமனா இருக்க டெஸ்ட்ராவை தாக்கிட்டு இருப்பான். ஆனா டெஸ்ட்ரா அவனோட ஈவில் எனர்ஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரே அடியில லூயிஸ மண்ணை கவ வச்சுட்டு இருப்பான். நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, என்னோட மாஸ்டர் மட்டும் இங்க வந்தாங்கன்னா அவ்வளவுதான், உன்னை இன்ஸ்டன்ட் மூமெண்ட்லயே மொத்தமா கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு லூயிஸ் சொன்னோட லூயிஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு சாக்கியா சொன்னோட இல்ல இனிமேல் நீ இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது, உன்னை நான் மொத்தமா கொல்றதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா அவனோட ஈவில் பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். லூயிஸோட மேல அந்த பவர் படத்துக்கு முன்னாடி சாக்கியா அவனோட உடம்புல அந்த பவரை தாங்கிட்டு இருப்பான். திடீர்னு ஏதோ ஒரு பில்டிங் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும். மான்ஸ்டர் அந்த பில்டிங்ல யாரையோ ஒரு ஹியூமனை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அந்த ஞாபகம் டெஸ்ட்ராக்கு வந்தோடனே அவன் அங்க இருந்து ரிட்ரீட் பண்ணி அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். இனிமேல் நடக்க வேண்டிய ஃபியூச்சர் எல்லாத்தையும் உன்னோட கையிலேயே நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு சாக்கியாவோட கதையும் அதோட முடிஞ்சிட்டு இருப்போம். நடந்த கதை எல்லாத்தையும் லூயிஸ் சேய்ச்சிட்ட சொல்லிட்டு சேய்ச்சியையும் சாரியாவையும் அவங்களோட கிங்டத்துக்கு நோக்கி கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. கிரேட் டீவில் ஆர்டரை சேர்ந்தவங்க அவங்களோட ஆக்ஷனை தொடங்கிட்டாங்க. அவங்களோட ஆக்ஷன் ரொம்பவும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அவங்க விம்பர் கிங்டத்துக்கும் டீவில் நாடுக்கும் நடக்கல அந்த அலையன்ஸை தடுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடந்துருக்கு. அந்த அலையன்ஸை மட்டும் தடுத்துட்டா அது பெரிய பிரச்சனையை கிளப்பிடும் சொல்லிட்டு லூயிஸ் சொன்னோன்னே நீ எதை நினைச்சு கவலைப்படாத, அந்த அலையன்ஸை நல்லபடியா பண்ணி முடிக்கிறதுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செய்தி சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி ரெண்டு கிங்டத்துக்கும் நடுவுல அலையன்ஸ் தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அப்ப ஒரு ஜெனரல் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மூஞ்ச பார்த்து நீ சிரிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஒரு நேக்டு மேன் சொல்லிட்டு நீ கலாய்ச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே மாறி மாறி சண்டையை நடந்துட்டு இருக்கும். நம்ம இங்க வந்தது நம்ம ஒன்னா மாறி சண்டையை நிறுத்ததுக்கு, ஒன்னா சண்டை போடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு விக்டர் சொன்னோன்னே எனக்கு இப்பதான் என்னோட மனசுலயே அது புரிய தொடங்கிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு ஏதோ ஒரு ரொம்பவும் நெருங்கிய நண்பர்கள் மாதிரி பாஸ்த பொழிஞ்சிட்டு இருப்பானுங்க. அந்த நேரத்துல செய்ச்சி அந்த இடத்தை நோக்கி கதவை திறந்து வர்றதை பார்த்தோன்னே உள்ள பார்த்தா ஒரே அழுகிற சவுண்டா கேட்டுட்டு இருக்கும். நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு செய்ச்சி திரும்பி போறதை பார்த்தோன்னே திருப்பியும் அவங்களோட அலைன்ஸ் தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். நம்மளோட நேஷன் ரெண்டுமே நல்லா பவர்ஃபுல்லா மாறிட்டு இருக்கு. அந்த பவர்ஃபுல்லா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரேட் டீவில் ஆர்டர் கூட சேர்ந்து கைசர் எம்பையர் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து இந்த உலகத்தையே மொத்தமா பாதுகாப்புமான்னு சொல்லிட்டு விம்பர் கிங்டத்தோட கிங் கேட்டோன்னே அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரோட உடன்படிக்கையும் படி ஸ்டோன்ல அவங்களோட கையை பதிக்கிச்சிட்டு இருப்பாங்க. அது மூலமா அவங்களோட டீமன் கிங்டத்துக்கும் விம்பர் கிங்டத்துக்கும் நடுவில் ஒரு அலைன்ஸ்
லைன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். என்னோட வேலையை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஐரின் சொல்லிட்டு அவளோட டாப்லாங்கர் பவரை பயன்படுத்தி உருவம் மாத்துறது மூலமா கெம்பல் சொல்ற அந்த டீமனா மாறிட்டு இருப்பா. ஏற்கனவே விம்பர் கிங்டத்துல அலைன்ஸுக்காக ஒரு பஞ்சாயத்து பண்ணதுக்காக செய்ச்சி அங்க இருந்து கிளம்பி இருப்பான். பார்படோஸ் மேஜிக் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இப்ப செய்ச்சி இல்லாம ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்கு. என்னோட பவரை காட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் சொல்லிட்டு ஐரின் சொல்லி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கானசூக்கிக்கு அவன் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே கெம்பலோட ஒரு பிளாஷ்பேக்கை காட்டிட்டு இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் கிரேட் டீவில் ஆர்டரோட 4 லீடரா மாறதுக்காக தான் ரொம்பவும் ஆசையோட இருந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்து அந்த அளவுக்கு யாருமே அவன் கிட்ட ஒத்து போக மாட்டாங்க. ஏன்னா அவன் நோபலா இருந்துட்டு இருப்பான். அவனோட ரேஞ்ச் எல்லாமே ரொம்பவும் ஹையா இருக்கிறனால அவன் கூட எல்லாருமே அவனோட ஸ்டேட்டஸ்க்காக தான் பழகுவாங்க தவிர அவன்கிட்ட யாருமே உண்மையான அன்போட பழக மாட்டாங்க. ஏன் அவனோட பேரண்ட்ஸ் கூட அவன்கிட்ட உண்மையான ஒரு அன்பை காட்டவே மாட்டாங்க. அதனால அந்த அன்புக்காக ரொம்பவும் காத்துட்டு கிடப்பான். அது எல்லாமே அவனை விட்டு போனனால ஒரு வெறியில தான் கிரேட் டீவில் ஆர்டரோட 4 லீடர்ல ஒரு லீடர் அவன் மாறி இருப்பான். அப்படி சொல்லிட்டு அவ மென்ஸ் பாத்ரூம் கிட்ட போறதை பார்த்தோன்னா இது மென்ஸ் பாத்ரூம் ஆச்சே ஐரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்கறத பார்த்தோன்னே செய்ச்சியோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தனியா என்கிட்ட மாட்டிக்கிட்டானே இவனை இப்போ தான் போட்டு தள்ளது கரெக்டான சந்தர்ப்பம் சொல்லிட்டு அவ டக்குன்னு ஆக்னோஸை தாக்கிட்டு இருப்பான். ஆக்னோஸ் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். டெம்பிள் அவனோட டிரான்ஸ்மிஷன் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பிங்க் ஊர்ல மாறி அவன் தாக்கிட்டு இருப்பான். அவங்க 3 பேருமே அடிப்பட்ட நிலையில கீழே விழுந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் ஐரினுக்கு இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்லிட்டு ஆக்னோஸ் சொன்னோன்னே நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஐரின் கிடையாது. என்னோட உண்மையான ஐடென்டிட்டி கெம்பல் த டாப்லங்கர் கிரேட் டீவில் ஆர்டர்ல டாப் 4ல நானும் ஒரு ஆள் சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் குமிச்சு ஒரு இடத்துல குப்பை மாதிரி தூக்கி போட்டுட்டு அவ்வளவு சீக்கிரத்துல நான் இவங்களை கொல்ல மாட்டேன். செய்ச்சியோட கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் காத்துட்டு இருக்க நேரத்துல லூலுனே அவளோட பக்குடான பயன்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவ பின்னாடி வழியா ஐரினோட தோட்டத்துல வந்து ஒரு கத்தியை பயன்படுத்தி அவளை கொல்லதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல டக்குனே லுலுனை திரும்பி பார்த்துட்டு நீ என்னோட சாப்பாடை ஏன்ட்டு இருந்து திருடுறதுக்கு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு கேட்கறது பார்த்தோன்னே இவளே மாதிரி ஒரு முட்டாள நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஐரின் பார்த்துட்டு எதுக்காக நீ இந்த மாதிரி என் பின்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு லுலுனை கேட்டோன்னே யாராச்சும் பசியில் இருந்தாங்கன்னா அவங்க காட்டு மராண்டி தரமா பண்ணுவாங்க. அடுத்தவங்களோட ஃபுட்டை ஆட்டையை போடுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு மைண்ட்ல வேலை செய்ய தொடங்கும். அதனால இதுல பாதியை நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லுலுனே அவளோட ஃபுட்டை கொடுத்துட்டு இருப்பா. ஏன்னா என்னோட மாஸ்டரை நீ தான் காப்பாத்தின. அதனால நான் உனக்கு இதை நன்றி கடனா தான் இந்த மாதிரி பண்றேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இதெல்லாம் பண்ணுவாங்களே சொல்லிட்டு லுலுனே சொன்னோன்னே நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஐரின்னு சொல்லிட்டு லுலுனே சொன்னோன்னே அது கெம்பலோட மனசுக்குள்ள ஒரு புது வகையான உணர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கும். நீ உண்மையிலேயே என்ன ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே சொல்லிட்டு சொன்னோன்னே என்னது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவ உணர்ச்சி வசப்பட்டு அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருப்பா. அடுத்ததா ஒலிகா மலையில நனைஞ்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பா. இவளை இப்பமே நான் மொத்தமா காலி பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு லுலினை தோட்டத்துல ஒலிகா பக்கத்துல போயிட்டு இவளை போட்டு தள்ளதுக்கு இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒலிகா அவ கையில வச்சுட்டு கொடையை எடுத்து லுலுனேட்ட கொடுத்துட்டு இது ரொம்பவும் உயரமா இருக்கு அதனால இதை நீனே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே ஏற்கனவே அவன் அவனோட வாழ்க்கையில அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை அடிச்சு விரட்டினது அவனை தாக்குனது இது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்தோன்னே உன்னோட அம்பர்லாவை எதுக்காக ஏன்ட்ட தாரன்னு சொல்லிட்டு அவ கேட்டோன்னே ஏன்னா நீ ரொம்பவும் நல்ல பொண்ணா இருந்துட்டு இருக்க ஒவ்வொரு வாட்டியும் நீ உன்னோட ஃபுட்டை என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்க உன்னை நான் என்னோட ஃப்ரெண்டா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒலிகா சொன்னோன்னே என்னது உன்னோட ஃப்ரெண்டா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி வசப்பட்டுட்டு அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருப்பா. ஆட்டோரியா செய்ச்சு போனதை நினைச்சு ரொம்ப கவலையோட ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்க நேரத்துல நான் ஏற்கனவே 2 பேரை கோட்டை விட்டுட்டேன் இவளை நான் இப்போ எப்படியாச்சும் அழிச்சு தீரணும்னு சொல்லிட்டு செய்ச்சி மாதிரி தோட்டத்துல போய் அவ தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. செய்ச்சியும் சாரியாவும் ஏற்கனவே அவங்க கிங்டத்துக்கு போற வழியில சாப்பிடறதுக்காக ஒரு இடத்துல இறங்கியிருப்பாங்க. ராத்திரி நேரம் வரப்போகுது நம்ம இங்க இருந்து நம்மளுக்கு தேவையான சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருவோம். நம்ம போற வழியில கண்டிப்பா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்னோன்னே ஓகே நான் எனக்கு தேவையான ட்ரிங்க்ஸை நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டு இருப்பாங்க. டெஸ்ட்ரா ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அவன் டக்குன்னு சாரியாவை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா அவன் பிளாஷ்பேக்ல இதே ரோஸ் கலர் ஹேரை வச்சிருக்கிற ஒரு பொண்ணு அவனுக்கு ஞாபகம் வந்தோடனே உனக்கு ஏதாவது பிரச்சனையா உனக்கு ஏதாவது அடிக்கடி பட்டிருக்கான்னு சொல்லிட்டு சாரியா கேட்டோன்னே நான் நல்லா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்க. டெஸ்ட்ரா யாருன்னு சொல்றது அவங்க யாருக்குமே தெரியாதனால அவங்க 2 பேருமே சாதாரண ஒரு டிராவலர் நினைச்சு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு செய்ச்சிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு இருக்கும். உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் செய்ச்சின்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா பார்த்துட்டு நீங்க பார்படோர் மேஜிக் அகாடமியில இருக்கிற செய்ச்சி சென்சை தானே சொல்லிட்டு கேட்டோன்னே உனக்கு எப்படி என்ன தெரியும் சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். நீங்க தான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்கல்ல அதுவும் விம்பர் கிங்டம் வரைக்கும் உங்களோட பவரை பத்தி எல்லாருக்குமே தெரியாத ஆளே
கிடையாது, இங்க ஒரு ரியல் ஹீரோவா தான் எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியான்னு சொல்லிட்டு செய்தி கேட்டுட்டு இருப்போம். நான் ஒரு ஜேர்னிக்கு வந்தேன், எனக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு நான் இங்க போவதுக்காக தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு சரி உங்களை நான் அப்புறமாட்டி பாக்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டு இருப்பான். செய்ச்சியோட தோட்டத்துல கெம்பல் ஆட்டோரியாவை தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே செய்ச்சி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இந்த விம்பர் கிங்டத்துக்கு போயிட்டில, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா கேட்டோன்னே உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் நான் சாரியாவை அங்கேயே விட்டுட்டு உன்னை பார்க்கறதுக்கு வேகமா நான் இங்க வந்துட்டேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்னதானு சொல்லிட்டு செய்ச்சி மாதிரி குரல்ல கெம்பல் சொன்னோன்னே அவளும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருப்பா. இப்போ உன்னை நான் கெட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவளோட கையில வச்சிருக்க ஒரு நைஃபை பயன்படுத்தி ஆட்டோரியாவோட முதுகிலை குத்தி கொள்ளதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல ஆட்டோரியா சுதாரிச்சுட்டு அவளோட பஞ்சை பயன்படுத்தி கெம்போலோட மூஞ்சிலேயே ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பா. செய்ச்சி வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு கெம்பல் பார்த்துட்டு இருக்க. உன்னை நினைச்ச நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், என்ன இங்க இருக்கிற எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி இருக்கும் போது நீ ஒருத்த மட்டும்தான் எனக்கு அரவணைப்பு கொடுத்து உன்னோட குரூப்ல நீ சேர்த்த, அப்படி இருக்கும்போது உன்னை நான் மறக்கவே மாட்டேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா சொன்னோன்னே இது வரைக்கும் கெம்போலோட வாழ்க்கையில அந்த பிடிச்சிருக்குன்னு சொல்ற வார்த்தை அவன் கேட்டிருக்கவே மாட்டான். எல்லாருமே அவனோட பணத்தை நினைச்சுதான் அவன்கிட்ட பழகிருப்பாங்க. அது எல்லாமே கேட்கும் போது அவனுக்கு ஒரு புது வகையான உணர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கும். அவன் உடம்புல ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுறத பார்த்தோன்னே செய்ச்சி இந்த அளவுக்கு நல்லவனா இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆட்டோரியா திருப்பி இன்னொரு பஞ்சு எடுத்து அவன் மூஞ்சிலே ஒண்ணு கொடுத்துட்டு இருப்பான். அடுத்ததா அவங்க பிக்னிக்காக ஒன்னா இருந்து அவங்க சந்தோஷமா பிக்னிக்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு மான்ஸ்டர் அந்த இடத்தை நோக்கி அவங்கள தாக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கும். கெம்பல் ஒரு பெர்சர்க்கான மோட பயன்படுத்தி பார்த்தோன்னே அந்த கண்ணை பார்த்தோன்னே அந்த மான்ஸ்டர் பயந்து அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும். கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் கிரேட் டீவில் ஆர்டரை சேர்ந்தவங்க நம்மள அசசைன் பண்ணதுக்காக தான் அனுப்பியிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது செய்ச்சி உன் உடம்புல திருப்பி அந்த ஈவில் எனர்ஜியை பார்த்தனே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்டோன்னே நீங்க நினைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு செய்ச்சி கிடையாது, இவன் கிரேட் டீவில் ஆர்டரை சேர்ந்த ஒரு அசசின்னு சொல்லிட்டு கானசுக்கி சொன்னோன்னே உங்களோட கண்ணை யாருனாலும் மயக்கலாம், ஆனா என்னோட மூக்கை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, இது யாரனாலும் கண்டுபிடிச்சிரும், இவன் செய்ச்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கானசுக்கி சொன்னோன்னே அதுக்கு உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு ஆட்டோரியா கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உண்மையான ஐரீனை அந்த இடத்துல கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒரு கோழி பண்ணைக்குள்ளதான் ஐரீனை இவன் கெட்டி போட்ட நிலையில வச்சிருந்தான். அவளை நான் காப்பாத்தி நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே இங்க என்ன நடக்கு என்னாச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு கோழி பண்ணைக்குள்ளதான் நான் இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஐரீன் சொன்னோன்னே இவன் என்னதான் நம்ம செய்ச்சியோட காப்பியா இருந்தாலும் அவனோட ஏபிலிட்டிஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே ஒன்னுதான் இருந்துட்டு இருக்கு. செய்ச்சியோட ஒரு ட்வின் மாதிரி தான் இவன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலே நீ யாருன்னு சொல்லிட்டு கானசுக்கி கேட்டோன்னே கரெக்டாவே நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட, நான் தான் கிரேட் டீவிலோட டாப் 4 சேர்ந்த கெம்பல் டாப்லிங்கர்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் செய்ச்சியோட ஸ்டூடெண்ட்ஸையும் இங்க இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அதனாலதான் நான் ஐரீனை மயக்கி அவளுக்கு பதிலா அவளோட தோட்டத்திலேயே இங்க வந்து உங்க எல்லாரையும் கொல்லணும்னு நான் பார்த்தேன். ஆனா நீங்க செய்ச்சி மேல இந்த அளவுக்கு அன்பா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் அன்புன்னு சொல்ற ஒரு வார்த்தையே நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா செய்ச்சியா நான் இருந்து இது வரைக்கும் நான் பார்த்த எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது எனக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாராச்சும் இந்த உலகத்துல இருந்துதான் தீருவாங்க. அதனால இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறதை பார்த்தோன்னே அவன் நினைச்சிருந்தானா அவனோட பவரை பயன்படுத்தி நம்ம எல்லாரையும் சொடக்கு போட்டதுக்குள்ள கொண்டிருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணாம போயிட்டு இருக்கான்னா அவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பார்த்து சொல்லிட்டு இருக்க. கிரேட் டீவில்ல இருந்து நான் வெளியே போறதா முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எனக்குன்னு ஒரு லவ்வை உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாஸ்க் போட்டவன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இனிமேல் நீ எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி கெம்பல போட்டு தள்ளிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் நல்ல மட்டையாகிற வரைக்கும் குடிக்கிறோம், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். விம்பர் கிங்டத்துக்கும் டீமன் லார்டுக்கும் நடுவுல ஒரு அலைன்ஸ் பூர்த்தி ஆயிட்டு எல்லாரும் நல்லா ஜாலியா இருங்கன்னு சொன்னோன்னே அந்த அட்வென்ச்சர் கிட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. கிரேட் டீவில ரெசரேட் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு இனிமேல் நான் பொறுமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு விக்டர் அவனோட டீமன் பவரை காட்டுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஏற்கனவே அட்வென்ச்சர் கிட்ல சேர்ந்தவங்க எல்லாருமே கூடிச்சு மட்டையா இருந்துட்டு இருப்பாங்க. பேசிபர் மேன் சொல்ற அந்த குழந்தை மாதிரி தோட்டத்துல இருக்கிறவன் இன்னைக்கு வானம் ரொம்பவும் அழகா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஷாக் ஆகி மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். அதோட அவனோட கதையும் முடிஞ்சிட்டு இருக்கும். என்னது இவன் இறந்துட்டானா, இது எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி இவனை பண்ணவன்களை நான் சும்மாவே விட மாட்டேன், நம்ம உடனே இவனை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. இவனுக்கு இன்னும் பல்ஸ் இருக்கு, இவன் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கான், இவன் இன்னும் சாவலன்னு சொல்லிட்டு எரிஸ் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனை இந்த மாதிரி பண்ணதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும், கிரேட் டீவில் ஆர்டரை சேர்ந்தவங்க. நம்ம இப்போ இந்த கல்பீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு விக்டரும் கேசல் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து
தயாராகிட்டு இருப்பாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிற எதுவுமே கிரேட் ஈவில் ஆர்டரோட தலைமையில நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு விக்டர் சொன்னோன்னே அப்போ எரிஸுக்கு கொஞ்சம் விக்டர் மேல சந்தேகம் வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பீடிங் பாட்டிலேயே நீங்க சாட்சியா எடுத்துக்கோங்க, இதை நீ குடிச்சு பார்த்துட்டு இதுல என்ன ஏதாச்சும் கலந்துருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுன்னு சொன்னோன்னே அவனு அதை குடிச்சிட்டு இது இன்னும் வாமா தான் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே இவனுக்கு இது இல்லாம ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு எரிஸ் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும். அந்த அட்வென்ச்சர் கிட்ல இருந்தவன் தான் கண்டிப்பா கல்பிட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நான் அவனோட ஃப்ரெண்ட், நான் எதுக்கு அவனை அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு நான் ஒரு இன்னசென்ட், என்னை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்னையே பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் அவுத்து போட்டு காட்டுறத பார்த்தோன்னே இவன் இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கான்னா கண்டிப்பா இவன் கொண்டிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனுங்களே முடிவு பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு மட்டமான இன்வெஸ்டிகேஷனை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு எரிஸ் சொல்லிட்டு இருக்க. அடுத்ததா ஒருத்தன் காட்டு முறாடி மாதிரி இருந்துட்டு இருப்பான். அவனை பிடிச்சி நீ தான் கொன்னியான்னு சொல்லிட்டு கேட்டோன்னா இல்ல நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னு சொன்னோன்னே இது ஒரு வகையான ஒரு கெமிக்கல், இதுல யாரோட பிளட்டை தூக்கி போட்டானா அது ஷைன் ஆகும், ஷைன் ஆச்சுன்னா அவங்க தான் கிரிமினல் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லிட்டு விக்டர் சொன்னோன்னே அப்ப அந்த கெமிக்கல் தட்டி தடுமாறி கசிலோட படக்கூடாத இடத்துல போய் பட்டோன்னே அது க்ளோ ஆகி மின்னிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இது இப்போ என்னோட பூமராங் மேலேயே பட்டுட்டு அப்பனா நான் தான் கல்பிட்டான்னு சொல்லிட்டு கசில் பார்த்து கத்துறத பார்த்தோன்னே நீங்க கவலைப்படாதீங்க, அது சும்மா அது பட்டுட்டு மித்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க எல்லாம் கல்பிட் கிடையாதுன்னு சொல்லிட்டு விக்டர் சொல்லிட்டு இருக்க. அந்த பாசிபயர் மேனுக்கு ஒரு கல்லறையே கட்டிட்டு அவனோட கதை முடிஞ்சிட்டு நம்ம கூட இருக்கும்போது இவன் நல்லாதான் இருந்தான், இவன் ஒரு குழந்தை மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவன் இன்னும் சாவலன்னு சொல்லிட்டு எரிஸ் சொல்லிட்டு இருக்கும்போது மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை காசிலோட காலை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். இப்போ இவன் ஒரு சோம்பியா மாறிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்து கதறிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு தூக்கத்தை தூங்கினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பாசிபயர் மேன் அந்த இடத்த நோக்கி வர்றதை பார்த்தோன்னே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கேசில் கேட்டுட்டு இருப்பான். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் தான் சாவலன்னு சொல்லிட்டு எரிஸ் பார்த்து கத்திட்டு இருப்பான். உனக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நேத்துக்கு ராத்திரியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வானத்தை ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன், திரும்பி பார்க்கும்போது கீழே அதிகமான பீடிங் பாட்டில் இருந்துச்சு, அதை நான் வலிக்கு கீழே விழும்போது தான் நான் மயங்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் கல்ல முடிச்சு பார்த்தா நான் இங்க இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே நல்ல வேலை நம்மளோட கேஸை நல்லபடியா முடிச்சிட்டோம் விக்டர், நீ இல்லட்னா எங்களால இந்த கேஸை முடிச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கசில் சொன்னோன்னே ஏற்கனவே இது கிரேட் ஈவில் ஆர்டர் சேர்ந்தவங்க பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு விக்டர் சொன்னது எரிஸுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்பிட்டு இருக்கும். எரிஸுக்கு சந்தேகம் வந்தது விக்டருக்கும் தெரிய தொடங்கிட்டு இருக்கும். ஏற்கனவே விம்பர் கிங்டத்துக்கும் ரீமன் லாடுக்கும் இடையில இருக்கிற அலையன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சேஜி திருப்பியும் அவனோட பார்பனாஸ் அகாடமிக்கு வந்துட்டு இருப்பான். நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோன்னே அப்பனா கிரேட் ஈவில் ஆர்டர் சேர்ந்தவங்க இந்த இடத்த நோக்கி வந்திருக்காங்க, நல்ல வேலை நீங்க தப்பிச்சிட்டீங்க, இல்லன்னா உங்களோட நிலைமையே மாறி இருக்கும்னு சொல்லிட்டு சேஜி சொல்லிட்டு இருக்கும்போது எரிஸ் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி விக்டர் வந்து நின்றுட்டு இருப்பான். எல்லாருமே அட்வென்ச்சர் கிட்ல இருந்துட்டு இருக்காங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உனக்கு ஏற்கனவே என் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு தெரிஞ்சுட்டு அதனாலதான் இப்போ அந்த சந்தேகத்தை மொத்தமா உன்னையும் கொண்டு முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு விக்டர் சொன்னோன்னே எனக்கு ஏற்கனவே உன் மேல லைட்டா சந்தேகம் வந்துச்சு, இப்போ அந்த சந்தேகம் உறுதியாயிட்டுன்னு சொல்லிட்டு நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் தான் கிரேட் ஈவில் ஆர்டர் சேர்ந்த விக்டர் த ரிசோனன்ஸ் சொல்லிட்டு சொன்னோன்னே நாளைக்கு நல்லா ஃபன்னா இருந்துட்டேன், இப்போ அந்த ஃபன்னை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே உன்னால முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு பாருன்னு சொல்லிட்டு எரிஸ் அவளோட சாட்டையை பயன்படுத்தி அவனை தாக்க போயிட்டு இருப்பான். எரிஸ் உனக்கு இப்போ நான் ஃபேர்வெல் சொல்றதுக்கான டைம் வந்துட்டு சொல்லி அவனோட பவர்ஃபுல்லான பஞ்சை பயன்படுத்தி எரிஸை தாக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது கசில் டக்குன்னு அந்த இடத்த நோக்கி வந்து அந்த பஞ்சை தடுத்துருவான். எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கசில் கேட்டோன்னே ஒன்னே மாதிரி ஒரு முட்டாள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் ஒரு டீமன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட வந்து உண்மையை கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விக்டர் கேட்டோன்னே இவ்வளவு நாளா நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டா தானே நினைச்சேன்னு சொன்னோட நானா உன்னோட ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஒரு ஜோக்கை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, நான் இங்க வந்ததே உங்க எல்லாரையும் கொல்லதுக்கு மட்டும்தான், நீ உண்மையான ஒரு ஆம்பளையா இருந்தா என் கூட சேர்ந்து 1-on-1 சண்டை போட்டு பாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கசில் அவனோட பவரை பயன்படுத்தி ஒரே பஞ்ச் மூலமா விக்டரை தாக்கிட்டு இருப்பான். விக்டர் அங்க இருந்து அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். எரிஸ் நீ நல்லா தானே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கசில் கேட்டோன்னே இவ்வளவு நாளா ஒரு ஸ்டாடிஸ்டா இருந்துட்டு இருந்தேன், என்ன நினைச்சு யாருமே கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா எனக்காக நீ வந்திருக்கிற நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு எரிஸ் சொல்லிட்டு இருக்க, நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல, இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கசில் அவனோட ஃபுல் பவரை பயன்படுத்தி விக்டர் கூட சண்டை போடுறதுக்காக போயிட்டு இருப்பான். அப்போ விக்டரும் கசிலும் மாறி மாறி அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. விக்டரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பவர்ஃபுல்லான ஹியூமன்ஸ், டிராகன்ஸ், மான்ஸ்டர், டீமன்ஸ் சொல்லிட்டு எல்லாரு கூடயும் சண்டை போட்டிருப்பான். அவன்கிட்ட இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பஞ்ச கசில் தாங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இப்ப எனக்குன்னு ஒத்தான ஒரு ஆப்பனண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. கசில் உண்மையை நீ பெஸ்டா இருந்துட்டு இருக்க, வா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டானே. இப்போ நான் என்னோட ஃபுல் பவரையும் காட்ட போறேன்னு சொல்லிட்டு கோகு சூப்பர் சைன் பவருக்கு மாறுற மாதிரி அவனோட ஃபுல் பவரையும் ரைஸ் பண்ணி
ஒரு ஈவில் ஆரம் மூலமா ஒரு பல்கான உடம்புக்கு மாறிட்டு இருப்பான். என்னோட ஃபுல் பவரை பயன்படுத்தி உன் கூட நான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோட கசில் அவனோட ஃபர்ஸ்ட் பஞ்ச் அவன் மேல தாக்கிட்டு இருப்பான். அவன் அவனோட பஞ்சை பயன்படுத்தி கசிலோட மூஞ்சிலே தாக்கிட்டு இருக்க மாத்தி 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 அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலா அவங்களோட பஞ்சை பயன்படுத்தி அவங்க மூஞ்சில தாக்கிட்டு இருக்கும் போது கசில பொறுத்த வரைக்கும் அவனோட லிமிட்டை மீறி இருப்பான். அவ்வளவுதான், அவனோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா விக்டரோட கால் ஷேக் ஆயிட்டு இருக்கும். இது வரைக்கும் நான் பயத்துல யாரையும் பார்த்து ஷேக் ஆனது கிடையாது. இது எதுக்காக இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மனசு ஃபுல்லாவே அந்த அட்வென்ச்சர் கீழ்ல இருந்தவங்களோட நினைப்பாவே வந்துட்டு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல ஏற்கனவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பவரும் கசிலோட உடம்புக்குள்ள சேர்ந்தோன கசில் பார்க்கிறதுக்கு அவனை விடவும் ஒரு ஜைஜாண்டிக்கான ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்கும். உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஒரே பஞ்சில தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே ஏதோ வந்து ஒன் மேன்ல சைட்டாம தாக்குனோன அந்த இடமே செதறடிக்கப்பட்ட நிலையில இருக்கிற மாதிரி அந்த இடம் இருந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வாழ்க்கையில நான் தோத்துருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நான் அடைவேன் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவனோட தோல்வியை ஒத்துக்கிட்டு இருப்பான். விக்டர் தன்னோட வாழ்க்கையில தோத்தனால இனிமேல் நான் கிரேட் டீவில் ஆர்டர்ல ஒரு மெம்பரா இருக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ரிலீஸ் ஆவதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல அந்த மாஸ்க் போட்டவன் திருப்பியும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இனிமேல் நீ எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி விக்டரை கொன்னுட்டு இருப்பான். இந்த அகாடமிக்கு உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கான முக்கியமான ரீசனை இப்போ உன்கிட்ட சொல்லதுக்கான டைம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம கிரேட் டீவில் ஆர்டர் கூட நடந்த பேட்டில்ல நடந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனை பத்தி உன்கிட்ட நான் சொல்ல போறேன். ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனை யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அவங்க கிரேட் டீவில் கூட வழியை பகிர்ந்துக்குடுவாங்க. இப்போ நான் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் செய்ச்சி, உனக்கு இது நல்லாவே தெரியும்ல நான் யாரு நீ நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்பவும் பெர்வெட்டான ஓல்டு மேன் அது நீங்க தான் சொல்லிட்டு சாரியா பார்த்து கத்திட்டு இருப்பா. ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனுக்கும் கிரேட் டீவில் ஆர்டருக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே கேட்கறத பார்த்தோன்னே அதுக்கு முன்னாடி லெஜெண்ட் ஆஃப் கிரியேஷனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியே தீரணும். ஏன்ஷியன்ட் டைமை பொறுத்த வரைக்கும் காட்ஸ் தான் இந்த உலகத்தை உருவாக்குனாங்க. ஒரு நாள் காட்ஸ் எல்லாருமே மத்த காட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேம்ல ஈடுபட்டு இருக்கும் போது அதுல ஒரு காடு மட்டும் இந்த உலகத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் முடிவு பண்ணாரு. அதனால அந்த காடை யாருமே நெருங்காத ஒரு வகையில ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டாங்க. மத்த காட்ஸ் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னா அந்த காடுக்கு ஒரு பொறாமை உண்டாச்சு. அதனாலயே இந்த உலகத்துல வெறுப்புணர்வுன்னு சொல்லிட்டு உருவாக தொடங்கிச்சு. அந்த வெறுப்புணர்வுனாலதான் ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் சொல்ற அந்த ஃப்ரூட்டே உருவாச்சு. அதை ஒரு லெஜெண்டரி ஐட்டம்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா அதை கேட்டோன்னே சேய்ச்சி மொத்தமா அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பான். யார் அந்த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனை திங்கிறாங்களோ அவங்களுக்கு கிரேட் டீவலோட பவர் கிடைக்கும். மாஸ்டர் இது வரைக்கும் எத்தனை ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனை நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு லுலுனை கேட்கறத பார்த்தோன்னே எனக்கே தெரியல, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடைசியா நான் 10 இது தின்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு செய்தி சொன்னோன்னே நீ இப்போ ஒரு அப்பர் லிமிட்டை தாண்டிட்ட, எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. போலி மேஜா இருக்கிற என்னோட டியூட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அகாடமிக்கு உன்னை நான் சமன் பண்ணதே கிரேட் டீவில் ஆர்டர் இருக்கிற பிரிஸ்ட் டெஸ்ட்ராவை பத்தி சொல்றதுக்காக தான். அவனை கிரியேட் பண்ணதே நான் தான். பார்படோர் மேஜிக் அகாடமியில அவனும் ஒரு ஸ்டூடெண்டா தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் நாங்க அவனை பார்க்கும்போது அவனோட அப்பா அம்மா யாருமே இல்லாம அவன் தனிமையில ஏதோ பேயடைஞ்ச நிலையில இருந்துட்டு இருந்தான். காட்ஸ் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது, காட்ஸ் ரொம்பவும் தப்பானவங்க, காட்ஸ் நான் அழிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா ஒரு புத்தி பேதலிச்ச மாதிரி அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். நான் கண்டிப்பா காட்ஸை கொன்னி இந்த உலகத்தை மொத்தமா அழிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி பார்பனோஸ் ஒரு டீச்சரா மேஜிக் அகாடமியில வேலை பார்த்திருப்பான். அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ற நோக்கத்தோட அவனை அந்த அகாடமியில சேர்த்து விட்டுருப்பாங்க. ஏற்கனவே வார்ல டெஸ்ட்ராவோட குடும்பத்தை அவன் இழந்திருந்தாலும் அவனுக்குன்னு இருக்கிற கடைசியான கைண்ட்னஸ் சொல்லிட்டு சொன்னான். லிப்ரான்னு சொல்ற அந்த டீச்சர் மேலதான் இருந்துட்டு இருக்கும். லிப்ரா அவனை அடாப்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ல சேர்த்திருப்பா. அவன் அந்த அகாடமியில படிச்சுட்டு இருக்கும் போது சென்சை உங்களோட பிறந்தநாள் வரப்போகுது, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிளவர்ஸ் எல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு அனிமோன் சொல்ற அந்த ஃபிளவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது பர்பிள் பெட்டல்ஸ் கலர்ல இருந்துட்டு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னோன்னே அதே மாதிரி அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த அனிமோன் சொல்ற பெட்டல்ஸோட வடிவத்துல இருக்கிற ஹேர் பேண்டை அவன் வாங்கி கொடுத்துருப்பான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நான் என்னோட சென்சை கூட ஒன்னா சேர்ந்தே தீருவேன்னு சொல்லிட்டு எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். அப்ப அந்த டீமன்ஸ் சேர்ந்தவங்க அந்த பார்படோஸ் மேஜிக் அகாடமியை தாக்கியிருப்பாங்க. எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது பார்பனோஸ் அவனோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாத்தையும் தாக்கிட்டு இருப்பான். மத்தவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் டெஸ்ட்ராவை தாக்க வர்றத பார்த்தோன்னே அவனோட ஐஸ் பியரை பயன்படுத்தி அதை தாக்கிட்டு இருப்பான். என்னதான் இருந்தாலுமே அதோட பவர் ரொம்பவும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். அது அவனை தாக்க போற நேரத்தில் லீப்ரா டெஸ்ட்ராவை காப்பாத்திடுவா. ஆனா அதோட பவர் மூலமா லீப்ரா அடிபட்டு கீழே விழுந்து கிடக்கிற நேரத்துல தான் ஏற்கனவே செய்ச்சிக்கு நடந்த மாதிரியே டெஸ்ட்ராவுக்கும் நடந்துட்டு இருக்கும். டெஸ்ட்ரா திடீர்னு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் ஆன
ஒரு இடத்துல பெட்ஸாக்கான ஒரு மூட்ல இருந்துட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி அவனோட ஷேடாவே அவனை கடிச்சு தின்னுட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற கடவுள் எல்லாரையும் நான் கொன்னுட்டு இந்த உலகத்தையும் நான் மொத்தமா அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் வந்துட்டு இருக்கும். என்ன நடந்தாலும் அதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு பார்பனர் பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்படி இருந்துமே அவன் அதை சாப்பிட்டோன்னே அவனோட உடம்பு ஃபுல்லாவே ஒரு டார்க்னஸ் ஆன எனர்ஜி அவன் உடம்புல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். உண்மையான டீமனாவே மாறிட்டு இருப்பான். அன்னைக்கு மட்டும் நான் லீப்ரா கூனை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. நான் அவனை தடுக்கிறதுக்கு தவறிட்டேன்னு சொல்லிட்டு பார்பனர் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு ஏத்தாப்புல டெஸ்டா வந்து நின்றுட்டு இருப்பான். பார்பனர் சென்சை, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம திருப்பியும் மீட் பண்ணிட்டோம்ல செய்ச்சின்னு சொல்லிட்டு டீமன் ஐஸோட செய்ச்சியை பார்த்துட்டு இருக்க. அங்க இருக்கிற யாராலையும் அசையவே முடியாது. அவனோட எனர்ஜி அவங்கள ஒரு கிராவிட்டி பவர் தாக்குன மாதிரி அசை விடாம பண்ணிட்டு இருக்கோம். செய்ச்சி வரியா, நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட இடத்துக்கே போவதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா சொன்னோன்னே என்ன நடந்தாலும் சரி உன்னை இங்க இருந்து நான் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்பனர் சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அவன் டெஸ்ட்ராவை தாக்கிட்டு இருப்பான். ஆனா அவனோட சைத்தை பயன்படுத்தி அதை சாதாரணமா தடுத்துட்டு அவனோட டார்க்னஸ் எனர்ஜியை பயன்படுத்தி அவன் பார்பனஸை தாக்கிட்டு இருப்பான். லீப்ரா குன் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த நிலைமைய உன்னை வந்துக்க விடவே மாட்டாங்க. அவங்க இதான் பார்க்கணும்னு நீ ஆசைப்படுறீன்னு சொல்லிட்டு பார்பனஸ் கேட்டோன்னே உனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, என்னோட வழியில இருந்து தள்ளி போயிருன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா அவனோட ஈவில் எனர்ஜியை பயன்படுத்தி அவன் பார்பனஸை தாக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல டெஸ்ட்ராவும் செய்ச்சியும் டீமன் வேர்ல்ட்ல இருந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் கிரேட் டீவில் சீல் ஆயிருக்கு. செய்ச்சி அங்க பாரு, அந்த இடத்துல இருக்கிற கல்கள் எல்லாமே பறந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சாரி அங்க இருந்து கத்திட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவளை நான் ஸ்பெஷல் கெஸ்டா தான் இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் தான் கிரேட் டீவில் ஆர்டரோட பிரிஸ்டா இருந்துட்டு இருக்கேன். என்னோட கிரேட் டீவில் ரெசரேஷனுக்காக தான் நான் இப்போ உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். உனக்கு நான் ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பவர் ஆஃப் கிரேட் டீவில நம்ம ரெசரேட் பண்ணணும்னா அதுக்கு இப்போ அதிகமான பவர் தேவைப்படுது. அப்சல்யூட் டெத்னு சொல்ற அந்த பவர் தான் நான் வச்சுட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே என்னால கிரேட் டீவில ரெசரேட் பண்ண முடியல. உன்னோட பவர் எனக்கு தேவைப்படுது. என்னோட பவரை பயன்படுத்தி நான் யாரையாச்சும் தாக்குனா அவங்களால திருப்பி ரீகார்னேட்டோ இல்ல திருப்பி ரீபானோ பண்ணவே முடியாது. அவங்களோட கதை அதோட முடிஞ்சிரும். அதனாலதான் நான் கிரேட் ஈவில்லையே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கேன். என்னோட கிரேட் ஈவில் தான் எனக்கு இந்த செகண்ட் லைஃபை கொடுத்தாங்க. என்னோட வாழ்க்கையில நான் ரொம்ப போரா இருந்துட்டு இருக்க நேரத்துல தான் நீ இந்த உலகத்துக்குள்ளேயே கால் எடுத்து வச்ச. ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் நீ எப்போ சாப்பிட்டியோ அப்பத்துல இருந்தே உன்னோட நெகட்டிவ் எனர்ஜி உன் உடம்பு ஃபுல்லாவே ஃபார்ம் ஆக தொடங்கிட்டு அதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லாவே புரிஞ்சுட்டு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி கிரேட் ஈவில ரெசரேட் பண்ணக்கூடிய பவர் ஒன்ட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எதுக்காக கிரேட் ஈவில ரெசரேட் பண்ணு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு உனக்கு தெரியுமா? அப்படி ரெசரேட் பண்ணிட்டேன்னா என்னோட பவரை பயன்படுத்தி அவனை மொத்தமா நான் கொல்லணும். கொன்னுட்டக்கு அப்புறம் இந்த உலகத்தையே நான் மொத்தமா அழிக்கணும் தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா சொன்னோன்னே அன்னைக்கு என்னோட லிபரா என் கண்ணு முன்னாடியே சாவும் போது நான் ஒரு டிசிஷனை மேக் பண்ணேன். இந்த உலகத்தையே மொத்தமா நான் அழிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் காடை விடவும் நான் பவர்ஃபுல்லா மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் இந்த உலகத்தையே நான் அழிக்கிறது மட்டும் இல்லாம காட்ஸையும் என்னால அழிக்க முடியும். அதுதான் என்னோட கோலும் கூட சொல்லிட்டு டெஸ்ட்ரா பார்த்து சொல்லிட்டு இருப்பான். என்னோட கோல் எல்லாமே நிறைவேறினக்கு அப்புறம் கிரேட் டீவிலையும் நான் கண்டிப்பா கொன்னே தீர்வேன். அதுக்கான டைம் இப்போ வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி மோதிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பேட்டில் நடந்திருக்கும் டீமன் வேர்ல்ட்ல. அந்த பேட்டில் தொடங்கிட்டு இருக்கும். டெஸ்ட்ரா அவனோட சைத்தை பயன்படுத்தி செய்ச்சியை தாக்கிட்டு இருப்பான். செய்ச்சி அதுல இருந்து தப்பிச்சிருவான். அந்த பவர் பின்னாடி போய் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். டெஸ்ட்ராவோட அடுத்த அட்டாக் செய்ச்சியோட வயித்தை கிழிச்சிட்டு இருக்கும். உனக்கு இப்ப பாய் பாய் சொல்றதுக்கான டைம் வந்துட்டு டெஸ்ட்ரா அவனோட பவரை பயன்படுத்தி செய்ச்சியோட கதையை முடிக்க போற நேரத்துல சாரியா டெஸ்ட்ராவை தடுத்துட்டு இருப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட செய்ச்சி மேலே நீ கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவ ஓங்கி ஒரு பஞ்ச் கொடுத்தோன டெஸ்ட்ரா அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். ஆனா ஒரு கீறலும் இல்லாம அவன் திருப்பியும் சாரியா கூட சண்டை போடுறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். சாரியா அவளோட பிங்க் கோயில ஃபார்முக்கு மாறி 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 அவனை தாக்கிட்டு இருக்கும்போது அவனோட சைத்தை பயன்படுத்தி அவன் தாக்கிட்டு இருப்பான். அவளோட உடம்பு ஃபுல்லாவே கீரலா விழுந்துட்டு இருக்கும். சாரியா நீ உண்மையிலேயே ஒரு அக்லியான கொரிலான்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்ட. இப்போ உனக்கு பாய் பாய் சொல்றதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவனோட டார்க்னஸ் ஆன அப்சல்யூட் டெத் சொல்ற பவரை பயன்படுத்தி அவன் சாரியாவோட இதயத்திலேயே குத்திட்டு இருப்பான். சாரியா அந்த மாதிரி துன்பத்துல இருக்கிறத பார்த்தோன்னே செய்ச்சி கோபத்துல சாரியான்னு சொல்லிட்டு பார்த்து கத்திட்டு இருப்பான். செய்ச்சி நீ கவலைப்பட தேவையில்லை, நான் உன் கூட இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்பவும் பொண்ணானது. உன்னோட வைஃபா நான் கிடைச்சதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு சாரியா அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பா. சாரியா இறந்ததுக்கு முக்கியமான காரணமே நீ தான். நீ பவர்லெஸ்ஸா இருந்ததுதான் அதுக்கான காரணம் சொல்லிட்டு டெஸ்ட்ரா சொல்லும் போது செய்ச்சியோட உடம்புக்குள்ள இருக்கிற ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் அப்படி பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். அவன் உடம்பு ஃபுல்லாவே டார்க்னஸ் ஆன எனர்ஜி ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்த்தோன்னே கிரேட் ஈவிலோட ரிவைவல் நடக்கிறதுக்கான
பார்க்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு அவன் உடம்புக்குள்ள இருந்த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் சொல்ற அந்த ஃப்ரூட் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். நீ இப்போ கிரேட் இவளா மாற போறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா பார்த்துட்டு இருக்க. இது வரைக்கும் சேச்சியோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயமும் அவனுக்கு ஞாபகத்துல வந்துட்டு இருக்கும். இதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையிலையும் என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துட்டாங்க. இந்த உலகத்தை நீயும் நானும் சேர்ந்து மொத்தமா அழிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு. ஏன்னா நீயும் நானும் ஒரே பவர் தான் வச்சுட்டு இருக்கோம். நம்ம ரெண்டு பேருமே சேம் சொல்லிட்டு இருக்கும் போது சேச்சி நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்மளோட லவ் எவால்வ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சாரியாவோட நினைப்பு வந்தோடனே நீயும் நானும் ஒரே சேமான ஆளே கிடையாது. நீ வேற நான் வேற, உன்னோட வழி வேற என்னோட வழி வேற. நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என்னை எல்லாருமே கலாய்ச்சி என்ன தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. பெயின்னா என்னன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். என் கூட சேர்ந்த எல்லாருமே என்கிட்ட கைண்டா தான் ஃபீல் பண்ணிருக்காங்க. அந்த பெயின்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாம இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி நிலைமையில நான் இருக்க மாட்டேன். பெயின் சொல்றது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல என்ன மீட் பண்ண எல்லாருமே நான் பெயின்ல இருந்து வெளியே வர்ற வகையில எனக்கு ஒரு கைண்ட்னஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே உன்னை நான் தடுத்து நிறுத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு சைத்தை பயன்படுத்தி டெஸ்ட்ரா பார்த்து காத்திட்டு இருப்பான். கொரில்லாவா என்னோட வைஃப் ஆஃப் சாரியா எனக்கு கிடைச்சா. நான் என்னோட ஸ்டேட்டஸ் ஒரு சீட்டுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த சீட்டே ஒரு கைண்ட்னஸா எனக்கு மாறிச்சு. என்ன நடந்தாலும் நீ மாறவே மாறாதன்னு சொல்லிட்டு சாரியா அவனுக்கு சொன்னது எல்லாமே ஞாபகம் வந்தோன புது வகையான உண்மையான ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் அவன் உடம்புக்குள்ள பிளிங்க் ஆனோன சேச்சியோட ஃபார்மே மொத்தமா மாறிட்டு இருக்கும். அவன் பார்க்கறதுக்கே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி மாறிட்டு இருப்பான். உனக்கு லவ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் கத்து கொடுக்கறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவன் உடம்புல இருந்து ஒரு பவர் கீழே விழுந்துட்டு இருக்கும். அது ஏர்த்துல விழுந்தோன ஒரு ஃப்ரூட்டா அது உருவாயிட்டு இருக்கும். அப்போ லூயிஸ் சாக்கியாவை வேண்டி அவனோட கல்லறைக்கு முன்னாடி இருந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல சாக்கியா கல்லறையில இருந்து எந்திரிச்சு உயிரோட வந்துட்டு இருப்பான். கெம்பலும் உயிரோட வந்துட்டு இருப்பான். இதே மாதிரி ஒவ்வொருத்தங்களா அவங்களோட பவரை மீண்டு திருப்பியும் இறந்தவங்க எல்லாருமே உயிரோட வந்துட்டு இருப்பாங்க. உண்மையான எவல்யூஷன் இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. உன்னால முடிஞ்சா உன்னோட சைத்தை பயன்படுத்தி என்ன தொட்டு பாரு பாப்போம் சொல்லிட்டு செய்தி சொன்னோன அப்சல்யூட் டெத்துக்கே நீ சவால் விடுறியா, உனக்கு சாவுனா என்னன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு டெஸ்ட்ரா அவனோட டார்க்னஸ் பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அப்சல்யூட் டெத்னு சொல்ற அந்த பவர் மூலமா அவன் தாக்க போகும்போது திருப்பியும் அந்த லவ் பவர் முன்னாடி இருந்ததை விடவும் பவர்ஃபுல்லா அவனை அதை தடுத்துட்டு இருக்கும். என்னோட அப்சல்யூட் டெத்தையே அதை அப்சர்வ் பண்ணிட்டா, எதுக்காக என்னோட பவர் இவன் கிட்ட வேலை செய்ய மாட்டேதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு திருப்பியும் அவனோட சாயத்தை பயன்படுத்தி செய்ச்சிய கொல்ல போயிட்டு இருப்பான். ஆனா செய்ச்சி ஒரே கிக்ல அவன் மூஞ்ச உடைச்சிட்டு இருப்பான். நீயும் நானும் ஒரு வகையில சேமா இருக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே அழிக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்ன இப்படி தனிமையில விடுவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ரா சொன்னோட என்னோட ஃபீலிங்ஸ் நம்ம ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாவே புரியும் நினைச்சேன். ஆனா நீ இந்த அளவுக்கு கைண்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னாலேயும் என்னை மாதிரி சேஞ்ச் ஆக முடியும், உனக்கும் கைண்டான பீப்புள் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ராவை அரவணைச்சு அவன் சொல்றத பார்த்தோன்னே சேச்சி நீ பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி, ஆனா என்னோட முடிவை நான் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட அப்சல்யூட் டெத் சொல்ற பவரை அவன் உடம்புலயே யூஸ் பண்ணோன அவன் அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். ட்ரூ கெட் பெட்டர் சொல்ற பவரை பயன்படுத்தி அவனை திருப்பி உயிரோட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். டெஸ்ட்ராவோட கண்ணுக்கு முன்னாடி அவனோட சென்சாய் லீப்ரா நின்னுட்டு இருப்பா. சென்சாய் கூடி சீக்கிரத்துல நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா மாற போறோம்னு சொல்லிட்டு அவன் சொல்லி மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். அதோட டெஸ்ட்ராவோட கதை முடிஞ்சிட்டு இருக்கும். டெஸ்ட்ரா இறந்தோன அந்த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷன் பூமிக்குள்ளேயே போய் திருப்பி அது ஒரு ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனா மாறிட்டு இருக்கும். சேச்சி நீ நல்ல வேலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சாரியா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. ஏற்கனவே இறந்த சாரியா எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு சேச்சி பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. சேச்சி நீ என்னோட ஹஸ்பண்டா இந்த உலகத்துல கிடைச்சது நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு அவளோட கொரில்லா ஃபார்முக்கு மாறி சேச்சியோட கண்ணத்தை பழுக்க காய்ச்சிற விதத்துல மாறி மாறி கிஸ் கொடுத்துட்டு இருப்பா. நம்ம இப்போ வீட்டுக்கு போவதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே திருப்பியும் அவங்களோட ரியல் வேர்ல்டுக்கே வந்துட்டு இருப்பாங்க. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப சேஃபா இருந்துட்டு இருக்கீங்க, திருப்பி இந்த மாதிரி பண்ணிடாதீங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒலிகா சொல்லிட்டு இருக்க. இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஆட்டோரியா சொல்லிட்டு இருக்க. டெஸ்ட்ராக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே என்ன மன்னிச்சிருங்க, அவனோட கதை அதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு தேய்ச்சி சொல்லிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனோட வரவேற்புக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே சந்தோஷமா செய்ச்சிய வரவேற்றுட்டு இருப்பாங்க. ஏற்கனவே ஹியூமன் வேர்ல்ட சேர்ந்த கிங் ரான்ஸுக்கும் டீமன் லார்டா இருக்கிற லூட்டியாக்கும் நடுவுல ஒப்பந்தம் அலைன்ஸ் உருவாயிட்டு இருக்கும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. விக்டர் எப்பவும் போல கசில் எரிஸ் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான். கெம்பல் ஆக்னோஸோட எஃப் கிளாஸுக்கு டீச்சரா கெம்பல் இருந்துட்டு இருப்பான். டெமியோரோஸும் ஆங்கிரியாவும் எப்பவும் போல அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா மாறி அவங்களோட சுதந்திரத்தை பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. டெஸ்ட்ரா ஒரு பூந்தோட்டத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருப்பான். அவனோட சென்சாய் லீப்ரா அந்த இடத்தை நோக்கி வர்றதை பார்த்தோன்னே
கடைசி அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த ஃப்ரூட் ஆஃப் எவல்யூஷனோட சீசன் 2 கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த சீசன் ரிலீஸ் ஆகும்போது நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.